நேற்றையனுடைய தொடர்ச்சி இன்று தொடர்கின்றது. இறைவனுடைய கருணையினால் புஷ்கரம் என்று சொல்லக்கூடிய தலம், ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலம். ஊரினுடைய பெயரே புஷ்கரம். 12 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை புஷ்கர விழா என்று சொல்லக்கூடிய கும்பமேளா என்பது நடைபெற இருக்கக்கூடிய ஒரு தலமாக விளங்குகிறது இந்த புஷ்கரம். நேற்றைய தினத்தில் அதனுடைய கதை ஒரு சிலவற்றை நினைவுபடுத்தி இப்போ அந்த கதைக்கு போக போகிறோம். 12 ராசிகளில் எந்த ராசியில் குரு பகவான் பிரவேசம் செய்கிறாரோ அந்த ராசியில் அந்த தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் குரு பகவான் எழுந்தருள்வார். அந்த குரு பகவான் எந்த தீர்த்தத்தில் எழுந்தருளுகிறாரோ அந்த தீர்த்தத்தில் 33 தேவர்களும் மும்மூர்த்திகளும், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா முப்பெரும் தேவியர் மற்றும் இருக்கக்கூடிய 66,000 கோடி தீர்த்தங்கள், இது எல்லாமே அந்த நதிக்கு வந்துருமா. அந்த நதியில் நாம் நீராடினால் நம் பாவங்கள் வினை தீரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு விழா நடக்கக்கூடிய இடமாக இந்த இடம் விளங்குவதனால அந்த இடத்திற்கு புஷ்கரம் என்பது பெயர். இப்போ அதே மாதிரி இந்த தலத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னு நேற்றைய தினத்தில் கௌதம முனிவருடைய மனைவி அகலிகையினுடைய சாபம் ஏற்பட்ட ஒரு இடமாக இந்த புஷ்கரம் விளங்குகிறது. அந்த சாபம் எப்படி நிவர்த்தி அடைந்தது, யாரால் நிவர்த்தி அடைந்தது, அதை இன்றைய தினத்தில் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு பிறகு விஸ்வாமுத்திரர் தவம் பண்ண இடம் என்று சொல்லியிருந்தோம். விஸ்வாமுத்திரர் எப்படி பிறந்தார், எப்படி அவதாரம் செய்தார், அதற்குரிய கதையை தான் நேற்றைய தினத்தில் பார்த்தோம். கௌசகி என்று சொல்லக்கூடிய சிருங்க முனிவர், அந்த சிருங்க முனிவருடைய மனைவி கௌசிகை காதி அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய மகளாக பிறந்து வளர்ந்து அழகில் சிறந்தவளாக இருந்ததனால விரும்பி இவராக போய் கேட்டார். சிருங்க முனிவர் போய் கேட்டதனால ரிஷிகர்னும் பேர், சிருங்க முனிவர்னும் பேர். ரிஷிகர் என்று சொல்லக்கூடிய அந்த முனிவர் பெருமான் போய் கேட்டதனால அவருடைய தந்தை சொல்றார், காதி சொல்றார், ஒரு காது கருப்பாகவும் உடம்பெல்லாம் வெள்ளையாகவும் இருக்கக்கூடிய 1000 குதிரையை கொண்டு வந்து கொடுத்தால் என் மகளை நீ திருமணம் செய்து கொள்ளலாம். நேற்றைக்கு இந்த கதையெல்லாம் பார்த்துட்டோம். அதே மாதிரி கொண்டு வந்து தவம் செய்து அந்த தவத்தினுடைய வலிமையினாலே குதிரையை கொண்டு வந்து கொடுத்துட்டார். இப்போ கொடுத்ததற்கு பிறகு இவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் இப்போ பெண்ணை திருமணம் செய்து கொடுத்துட்டார். அந்த பெண் கணவருக்கு தொண்டு செய்கிறார். முனிவராக இருந்தாலும் என்ன, நம்ம பெண்கள் கூட ஏழையாக இருக்கக்கூடிய ஒருவரை திருமணம் செய்து கொண்ட சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, அப்போ தான் அங்கே சொல்லி காண்பிப்பாங்க. அதே மாதிரி ஆண்களும் வந்து செல்வந்தருடைய மகளை விட்டுட்டு ஏழையான பெண்ணை திருமணம் செய்திருந்தால் அந்த இடத்துல சொல்லி காட்டுவாங்க. ஆனால் ஒரு மன்னனுக்கு மகளாக பிறந்து 1000 வேலைக்காரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தாதிமார்கள் இருந்த இடத்தில் அந்த அம்மா இருந்தவ, கூப்பிட்ட குரலுக்கு 1000 பேர் வேலைக்காரர் இருந்தாங்களாம். அப்போ எவ்வளவு சிறப்பு. இப்போல்லாம் வேலைக்காரி இல்லைன்னா பெண் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆமாம், ஆண் குழந்தைங்களுக்கு பெண்கள் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அதில் ஒரு லிஸ்ட்டில் சொல்லும் பொழுது பெண்கள் இப்போல்லாம் லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டாங்க, இது இருந்தால் தான் நாங்கள் கல்யாணமே பண்ணிப்போன்னு. அதில் ஒரு சில பெண்கள் வீட்டில், உங்கள் வீட்டில் வேலைக்காரி இருக்காங்களா, எதுக்குமா, எங்கள் பெண்ணெல்லாம் எந்த வேலையும் செய்யாது, எங்கள் பெண்ணே எந்த வேலையும் செய்யாதுன்றாங்க. அப்போ என்ன பண்ணுறது, வேலைக்காரி இல்லைன்னாலும் பெண் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கார் இல்லைன்னா பெண் கிடையாது, 5 லட்ச ரூபா சம்பளம் இல்லைன்னா பெண் கிடையாது, வேலைக்காரி இல்லைன்னா பெண் கிடையாது. காத்தால் எழுந்து மார்கழி மாதத்துலையாவது ஒரு கோலம் போடுன்னா அப்போயும் பெண் கொடுக்க மாட்டேன்றா, அதுக்கும் பெண் கொடுக்க மாட்டேன்றா. எங்கள் பெண் எழுந்துக்கிறதே 8 மணிக்கு தான். அதில் வேற மார்கழி மாதத்தில் வந்து கோலம் வேற போட சொல்லுவீங்களா, அதுக்கு யாராவது ஆள் பார்த்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஆயிடுச்சு அந்த மாதிரி. அதனால் 1000 வேலைக்காரிகள் இறந்த ஒரு இடத்திலிருந்து திருமணம் ஆகி ஒரு முனிவரை திருமணம் செய்து கொண்டிருந்தாலும் கூட அந்த பெண் கணவனுக்கு செய்யக்கூடிய தொண்டை செய்தாள். அதனால தான் அவளுக்கு அவ்வளவு மரியாதை. இப்போ அந்த அம்மாவுக்கு பேரே இதனால தான், கணவனுக்கு தொண்டு செய்ததனால அவளுக்கு சத்தியவதின்னு ஒரு பேர் உண்டாச்சு.
கணவருக்கு தொண்டு செய்ததுனால கௌசிக்கு ஒரு பேர் என்னது, சத்தியவதி அப்படிங்கிற ஒரு பேர் உண்டாச்சு. இப்போ அந்த பேரில் இந்த அம்மா கணவர் மகிழ்ச்சி அடைந்து சொல்கிறார், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள். இந்த அம்மா சொன்னால் ஒரு 2 நாள் கழித்து நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா 2 நாள் கழித்து அம்மா வீட்டுக்கு போகிறா. இவ ஆசையும் நிறைவேறின மாதிரி இருக்கும், அம்மாவுடைய ஆசையும் நிறைவேற்றின மாதிரி இருக்கும்னு அம்மா கிட்ட போய் என் கணவர் எனக்கு வரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார், உனக்கு என்ன வேணும். நேற்றுக்கு இந்த கதையை பார்த்தோம். 2 பேருமே கேட்டாங்க, எனக்கு ஒரு ஆண் குழந்தை, உனக்கு ஒரு ஆண் குழந்தை கேளு உன் கணவர்கிட்ட. அப்பா அவர் தவம் செய்து அதில் கிடைத்த அமுதத்தை கொண்டு வந்து என்ன பண்ணார், அம்மா இதை நீ சாப்பிடு, இதை உன் தாய்க்கு கொடுன்னு சொன்னார். இப்போ அதோடு தானே பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணா, அந்த பெண்களுக்கே இருக்கக்கூடிய, அப்படி சொன்னாலும் குற்றன்றாங்க, பெண்களுக்கே இருக்கக்கூடிய அறிவினுடைய நுட்பமான இடத்துல வச்சுட்டு அந்த அம்மா என்ன பண்ணா, அடியே மகளே உனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு தாண்டி அதிக பலம் இருக்கும், அதிக ஆற்றல் இருக்கும். ஏன்னா தனக்கு பிறக்கிற பிள்ளைக்கு தான் முனிவர் வந்து அதிக சக்தி கொடுத்துருப்பாரு. அதனால் நான் சாப்பிட வேண்டியதை நீ சாப்பிடு, நீ சாப்பிட வேண்டியதை நான் சாப்பிட்றேன், மாற்றி சாப்பிட்டாங்க. இப்போ கரு உற்பத்தி ஆயிட்டது. முனிவர் பெருமான் முற்றும் துறந்தவர் அல்லவ, முக்காலமும் உணர்ந்தவர் அல்லவ, அவருக்கு தெரிஞ்சு போச்சு இதில் ஏதோ மாறுதல் இருக்கேன். உடனே கேட்டார், அம்மா என்ன நடந்ததுன்னார். இப்போ இருக்கிற பெண்ணாக இருந்தால் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சொன்ன மாதிரி தான் சாப்பிட்டோம், சத்தியம் பண்ணி சொல்கிறேங்கம்பா. உண்மையா இல்லையா? ஆமாம். அந்த அம்மாவுக்கு பொய் சொல்ல தெரியாது. அவளுக்கு பேரே என்னது, சத்தியவதி, சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவள்னு அர்த்தம். அதனால் அந்த அம்மா பொய் சொல்லாமல் சொல்லிட்டா, சுவாமி அம்மாவுக்கு கொடுத்ததை நான் சாப்பிட்டேன், எனக்கு கொடுத்ததை அம்மா சாப்பிட்டாங்க. பாவி, சத்திரிய குலம் அந்த குலம், அதுக்கு சத்திரியன் பிறக்கணும், ஒரு மன்னன் பிறக்கணும்னு கொடுத்தேன். நம்ம குலம் அந்தணன், நான் ஒரு அந்தணன், நம்ம குலத்தில் ஒரு அந்தன குழந்தை பிறந்து அவன் தவம் செய்ய வேண்டும் என்று கொடுத்தேன். சுவாமி தெரியாமல் நடந்து போச்சு, மன்னிச்சிருங்க, இதுக்கு வேற வழி இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ அதுக்கு சொன்னார், அப்படியா சரி. தவம் செய்து அப்போ ஒரு வரம் கொடுக்கிறார். என்ன வரம் அப்படின்னா, அம்மா உனக்கு பிறக்க இருக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கக்கூடியவர் கண்டிப்பாக தவத்தை தவிர வேற எதையும் செய்ய மாட்டார். அவர்தான் ஜமதக்னி முனிவர். அவர்தான் ஜமதக்னி முனிவர். ஜமதக்னி முனிவர் யாருன்னு யாருக்காவது தெரியுமா? நேற்றுக்கே சொன்னேன். ரேணுகா பரமேஸ்வரியினுடைய வீட்டுக்கார். ரேணுகா பரமேஸ்வரி யாருன்னு தெரியுமா? பத்தியா, பரசுராமருடைய அம்மா. அது கரெக்டு. ஆனால் நாமெல்லாம் என்னவாக வணங்கி கொண்டிருக்கின்றோம் அது தெரியணும்ல. மாரியம்மனாக வணங்கி கொண்டிருக்கிறோம், அதான் ரொம்ப முக்கியமானது. மாரி இல்லைன்னா மழை இருக்காது. மாரின்னா என்ன அர்த்தம்? மழைன்னு அர்த்தம். வருண பகவான் மாரியம்மனை கேட்காம ஒரு துளி மலை கூட இந்த பூமியில் பெய்ய மாட்டார். அப்பேற்பட்ட சிறப்புக்கு உரியவள் மாரியம்மன். ரேணுகா பரமேஸ்வரி என்பது அவளுடைய திருநாமம். தச அவதாரத்தில் 6வது அவதாரமாக இருக்கக்கூடிய பரசுராமருடைய அவதாரத்திற்கு தாயாக விளங்கக்கூடிய அம்பிகை பிராட்டியார். அப்படிப்பட்ட ஊரை காக்கின்ற மாரியம்மனாக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவள். இப்போ ஜமதக்னி முனிவர் பிறந்து தவத்தை செய்கிறார். அதனால ஜபம்னா தவம்னு அர்த்தம். எப்பயும் சதா சர்வகாலம் ஜபம் பண்ணினே இருப்பார், தவம் செய்து கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பிள்ளை. இந்த கருவை சுமக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் இப்போ நினைவுபடுத்தி சொல்கிறேன். தயவு செய்து கருவை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் இந்த வெட்டு குத்து கொலை இதெல்லாம் பார்க்காதீங்க. முக்கியமாக டிவி சீரியல் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த குழந்தைங்க நல்லாயிருக்கும். அவனுக்கு ஆயுளும் இருக்கும், அறிவும் இருக்கும், பொறாமை இருக்காது, எந்த தீய குணமும் இருக்காது, நல்ல குழந்தையாக பிறப்பாங்க. இந்த டிவி சீரியலை உட்காந்து பார்த்து 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 பெண்கள் முக்கால்வாசி நாமும் வெளியில் வந்து இதே மாதிரி நடந்துக்கணும் போல இருக்குன்னு அது கருவிலேயே திருவடைந்துடுது பிள்ளைங்க. அதனால் இந்த கல்யாணம் ஆயிட்டு குழந்தை பாக்கியத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் சிவபுராணம் படிங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. எதுவுமே தெரியலையா? ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, நேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தேன் என்ற நிமலனடி போற்றி, மாய பிறக்கருக்கும் மன்னனடி போற்றி. அதையாவது பாடுங்க.
திருவடியே திருப்பி திருப்பி சொல்லுங்க. எதுவுமே தெரியாது சிவசிவா சிவசிவானாவது சொல்லுங்க. சரி, அதுவும் தெரியலன்னா ராமா ராமானாவது சொல்லுங்க. அதுவும் சொல்லும்போது கூட கஷ்டமாக இருக்குதுன்னா வந்தாராம், உட்காராம், சாப்பிட்டாராம், தூங்கினாராம், பேசினாராம், போனாராம், கொடுத்தாராம், இருந்தாராம், உட்காராம், சாப்பிட்டாராம், எல்லாம் இப்படியே ராம் போட்டுக்குங்க. அதுலையாவது புண்ணியம் கிடைக்கும். ஆமாம், வாயேன் உட்காரேன் இருப்பியா போடுவியா. ஆமாம், இப்படி தான் நம்மெல்லாம் ஒருமையில் தான் பேசின்னு இருக்கிறோம். ஐயா எங்கே போய்கிறார், அது எங்கே போய்க்குதோ தெரியாது. ஐயா எப்போ வருவார், அது எப்போனா வரும், எப்போனா போகும். அப்போல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. உயர்திணை போகலை, அக்ரிணையில் தான் போயின்னு இருக்கும். அதனால் அந்த செய்யக்கூடிய தொண்டின் மூலியமாகத்தான் நமக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எல்லா பெண்களுக்குமே நான் சொல்கிறேன். அன்பான வேண்டுகோள், குழந்தையை சுமந்து கொண்டிருக்கக்கூடியதை அல்லது சுமக்க போகிறீங்கன்னாவே நீங்கள்லாம் கோயிலுக்கு வந்தீங்கன்னா குழந்தை மட்டும் வேணும்னு கேட்காதீங்க. அந்த குழந்தை நல்ல அறிவோடு ஆரோக்கியத்தோடு அந்த குழந்தை நல்ல பக்திமானாக அப்படி கேளுங்க. பக்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தப்பான வழிக்கு போக மாட்டார்கள். தாய் தந்தையரை கொஞ்சமாவது பார்த்து கொள்வார்கள். தாய் தந்தையரை சிறிதளவாவது பார்த்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வந்து அதை மட்டும் இல்லை, ஒழுக்கமாகவும் இருப்பார்கள் பிள்ளைகள். அதனால் கொஞ்சமாவது பக்தியோடு இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கங்க. இப்போ இந்தம்மா அவர் சொல்லி கொடுத்ததற்கேற்றார் போல நடந்ததனால் இவருடைய வயிற்றில் ஜமதக்னி முனிவர் பிறந்துட்டார். அவர் தவத்துக்கு போயிட்டார். சத்திரியன் என்று சொல்லக்கூடிய வம்சத்தில் கௌசிகன் என்ற நாமத்தோடு பிறந்தவர் தான் விஸ்வாமுத்திரர். விஸ்வாமுத்திரர்னா என்ன தெரியுமா? இப்போவும் ஆண்கள் கோவப்பட்டா ஏன் விஸ்வாமுத்திரர் மேலே கோச்சிக்கிறீங்க? எவனா யோசிச்சு பாருங்கள், விஸ்வாமுத்திரர் எவ்வளவு கோவப்படுவார்னு பாருங்கள். அப்போது விஸ்வாமுத்திரர் தவம் செய்த ஒரு இடம்தான் புஷ்கரம். எப்படி தவம் செய்கிறார்? இப்போ காதி என்கின்ற அந்த மன்னன் வந்து பிள்ளை பிறந்த உடனே அவருக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்துவிட்டு நாட்டை ஆளச் சொல்லிட்டார். இப்போ நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ஆட்சி புரிந்தாங்க. அப்படி ஆட்சி புரிந்த பொழுது வேட்டையாடுவது மன்னர்களினுடைய சத்திரியர்களினுடைய மரபு. வேட்டையாடுறது வந்து சத்திரியர்களினுடைய ஒரு மரபு. இப்போ அவர் போய் வேட்டைக்கு போனார். அந்த வேட்டைக்கு போன இடத்துல பசி என்கின்ற ஒன்று அவருக்கு வந்தது. அப்போ பசி வந்த பொழுது வசிஷ்டருடைய ஆசிரமம் அங்கே இருந்தது. வசிஷ்டருடைய ஆசிரமம். இப்போ அந்த ஆசிரமத்தின் வழியாக அங்கே வந்து நின்று கொண்டிருக்கிறது. இவங்க எல்லாமே வசிஷ்டரை வணங்க போனாங்க. மந்திரிமார்கள் சொன்னாங்க, சுவாமி இங்கே தான் வசிஷ்டருடைய ஆசிரமம் இருக்குது, நம்ம எல்லாரும் அவரை போய் வணங்கிட்டு போகலாம், ஏன்னா சப்த ரிஷிகளில் வசிஷ்டரும் ஒருவர் அப்படின்னாங்க. சரி, இங்கிருந்து புறப்பட்ட சப்த ரிஷிகளுடைய ஒருவராச்சேன்னு வசிஷ்டருடைய ஆசிரமத்திற்கு போனவர்கள் இப்போ அங்கே போன உடனே பார்க்குறாங்க பசி. யாருக்கு? கௌசிகனுக்கு. கௌசிகன் யார்? விஸ்வாமுத்திரர். இப்போ அவருக்கு பசி தாசியாக இருந்தது. உடனே பார்த்தார் மந்திரி, பசியாச்சு, பசி ரொம்ப சிறுகுடல் பெருகுடலை உண்ணுகிறது, பெருகுடல் சிறுகுடலை உண்ணுகிறது, சீக்கிரமாக வாங்க அரண்மனைக்கு புறப்படலாம். அப்போ மந்திரி சொன்னார், வசிஷ்டருடைய மாளிகையிலே சாப்பிடலாம்னார். அப்போது இந்த இத்தனூண்டு, அதாவது 10க்கு 10 தான் ஒரு ஆசிரமம். இந்த ஆசிரமத்தில் இவ்வளவு பேருக்கு அவர் எப்படி சோறு போடுவார்னார். இந்த ஆசிரமம் இருக்கிறதே 10க்கு 10, ஒரே ஒரு பசுமாடும் கண்ணுக்குட்டியும் வச்சுன்னுக்கிறாரு, அவர் எப்படி போடுவார் சோறு? உடனே பார்த்தார் வசிஷ்டர் சொன்னார், அப்பா எல்லாரும் தரிசனம் பண்ணீங்களா? பண்ணோம். பசிக்குது சுவாமின்னார் கௌசிகன். அப்படியே இருந்து விருந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னார். கௌசிகன் சிரிக்கிறார். அரிசியை காணோம், உப்பை காணோம், மிளகாயை காணோம், புளியை காணோம், ஒன்றுத்தையும் காணோம், ஒரு பசுமாட்டை வச்சுக்கிட்டு இவர் என்ன சோறாக்கி போடுவார், என்ன சமையல் பண்ணி போடுவார்? அப்போ வசிஷ்டர் சொன்னார், என்ன சிரிப்பு கௌசிகான்னு கேட்டார். என்ன சிரிப்பு? இல்லை, நாங்கள் இருக்கிறதோ ஆயிரக்கணக்கான பேர், இங்கே இருக்கிறதோ ஒரு பசுமாடு கொஞ்சம் இருந்தால் அரிசி பருப்பு அவ்வளவுதான் இருக்கும், அது 4 பரிமாற்ற முடியுமான்றது தெரியலை. இந்த ஆசிரமத்தில் என்ன வசதி இருக்குது 1000 பேருக்கு சோறு போடுவதற்கு? அவர் சொன்னார், அப்படியே எங்கிட்ட நந்தினி பசுன்னு சொல்லக்கூடிய என்னுடைய தவத்தினுடைய வலிமையை மெச்சி இந்திரன் கொண்டு வந்து தேவலோகத்து காமதேனுவை என்னிடத்துல கொடுத்துட்டு போயிருக்கான், உனக்கு என்ன உணவு வேண்டும்னு சொல்லும்.
எல்லா வகையிலையும் அறுசுவையாக இருக்க வேண்டும்னார். யாரு? கௌசிகன் சொல்றார், விஸ்வாமித்திரர் சொல்றார். அப்படியே சரி, காமதேனுவை அழைத்தார். காமதேனு, அனைவருக்கும் அறுசுவை உணவு படைப்பாயாக அப்படின்னார். தலவாழை இலை போட்டது. அந்த இலையில பச்சரிசி, அன்னம், பருப்பு, நெய் முதல் சாப்பிட்ற சாப்பாடு. டேராடோன் பாஸ்மதி அரிசி, யாழ்ப்பாணத்து முருங்காய் சாம்பார், அப்ப உருக்கின நெய், ஆப்பிள் பஜ்ஜி, வெளாம்பல ரசம், பால் பாயாசம், வாழைப்பூ வடை, புதினா டீ. இதுக்கு பேர் என்னது? அறுசுவை உணவு. நாம் சாப்பிட்றதெல்லாம் அது எதுக்கு நான் வேற என் வாயால் சொல்லிட்டு சொல்லி சொல்லி போர் அடிச்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம சாப்பிட்றதெல்லாம் இப்பெல்லாம் கல்யாணம் ஆனாலும் சரி, காது குத்துறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மச்சான் இந்த சாம்பார் சோறு சாப்பிட்றதுக்காக அங்கேருந்து வந்தோம். சாம்பார் சோறுனாவே இப்போல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்டா இல்லையா? அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அறுசுவை உணவு படைத்தாருங்க. அப்படி அறுசுவை உணவு படைத்த உடனே எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, என்னடா இந்த அம்மா ஆருத்ராவாச்சே இன்னைக்கு எல்லாரும் நடராஜர் தரிசனத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு அதனுடைய கதை சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நேற்றை ஏற்கனவே போன டைமே கொடுத்துருக்குறோம் ஆருத்ராவை. இருந்தாலும் நம்ம நாகராஜன் ஐயா சொல்லியிருக்கிறார், நாளைக்கு சில கதைகள் எல்லாம் சேர்த்து ஜாயின் பண்ணி என்னென்னலாம் நடந்ததோ அதெல்லாம் நாளைக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக கொடுக்க சொல்லுகிறார். ஆருத்ராவில் என்னென்ன நடந்தது அப்படின்னு. அதனால் சும்மா ஒரு 2 வரி மட்டும் ஆருத்ராவை. சேந்தனார் இல்லத்தில் களி உண்ட தினம் இது திருவாதிரை நட்சத்திரத்தோடு கூடிய பௌர்ணமி இருக்கக்கூடிய அன்றைய தினத்தில் மார்கழி மாதத்தில் உண்டார். பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாதருக்கும் திரு நடன கோல காட்சி என்பதை சிதம்பரத்தில் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திர அன்றைய தினத்தில் ஆடி காண்பித்த ஒரு தினம். என்னைக்கு? திருவாதிரை நட்சத்திரம் அன்றைய தினத்தில் என்ன தாண்டவம் ஆடினார்? ஆனந்த தாண்டவம் ஆடினார். அந்த ஒரு நாளைத்தான் நம்ம எல்லாம் திருவாதிரைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. மாங்கல்ய சரடு மாற்றி கொள்வார்கள் பெண்கள் எல்லாம். திருமாங்கல்ய கயிறு மாற்றிக்கக்கூடிய ஒரு வழக்கம் இன்றைக்கு உண்டு. பீட மாதம் அப்படின்றதில் மாற்ற மாட்டாங்க சில பேர். ஆனால் திருவாதிரை பீட மாதத்தில், பீடம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ கெட்ட மாதம்னு அர்த்தம் கிடையாது. உள்ளம் என்கின்ற உயர்வான பீடத்தில் இறைவனை வழித்து வழிபாடு செய்வதற்குரிய மாதம் அப்படிங்கிறதுனால அதுக்கு பீட மாதம். பீடம்னா என்னது? உயர்வான. அதனால தான் பகவான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன்னு சொன்னார். ஏன் புரட்டாசியாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் மார்கழின்னு சொன்னார்? விடியற்காலை பொழுது 33 கோடி தேவர்களோடு சேர்ந்து மனிதர்களும் இறைவனை பூஜை செய்து வழிபாடு செய்வதற்குரிய ஒரு மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது. மற்ற மாதத்தில் இறைவனை வணங்கினா 1 மடங்குன்னா, இந்த மாதத்தில் இறைவனை வணங்கினால் 100% 100 மடங்கு பலன் கிடைக்கக்கூடிய புண்ணிய மாதம். கை தட்டலாம்ல. 30 நாள் வந்துட்டால் மற்ற 11 மாதம்லாம் நீங்கள்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு அர்த்தம். இந்த 30 நாள் வந்துட்டா மற்ற 11 மாதம் நீங்கள்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஓய்வு எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய மாதம். அதனால தான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன்னு பகவான் கீதையில் சொன்னார். அப்படிப்பட்ட உள்ளம் என்கின்ற உயர்வான பீடத்தில், அதனால தான் மார்கழியில் தான் வைகுண்ட ஏகாதசியும் இந்த ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடிய அதுவும் வரும். அதனால் சிறப்புக்குரியது. இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினத்தில் நம்மளுடைய புராணத்தை ஒட்டி அப்படியே சேர்த்தே பார்த்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த திருவாதிரைக்கு உண்டு. அதனால் அனைவருமே இன்னைக்கு தரிசனம் எதை பார்க்கணும்? எல்லாரும் நடராஜர் கோயிலுக்கு எங்கே சிதம்பரத்துக்கு போகலைன்னா கூட, பிறந்தால் திருவாரூர், வாழ்ந்தால் காஞ்சிபுரம், தரிசித்தால் சிதம்பரம், இருந்த இடத்திலிருந்து நினைத்தால் திருவண்ணாமலை, காசியில் இறந்தால் முக்தி.
இந்த 5 தலங்களும் ரொம்ப முக்கியன்றதுல தரிசனம் செய்வதற்கு உரிய ஒரு இடம் வந்து சிதம்பரம் நடராஜர். ஆனால் எல்லாரும் சிதம்பரத்துக்கு போயிட்டால் மற்ற கோயிலெலாம் என்ன ஆகுறது? எல்லாராலையும் போக முடியுமா? வசதி இருக்கிறவங்க போகலாம். ஆனால் வசதியே இருந்தாலும் போனாலும் அங்கே போய் கூட்ட நெரிச்சலில் பார்க்க முடியுமா நடராஜரை? அதுவும் கஷ்டமாக இருக்குது. அதனால் இருந்த இடத்திலிருந்து எல்லா சிவாலயத்துலேயும் இன்றைய கதாநாயகர் யார்? நேற்றைக்கு இன்றைக்கு கதாநாயகர் யார்? நடராஜ பெருமான். இன்றைக்கி இவரை பார்த்துட்டா நமக்கெல்லாம் என்ன கிடைக்குதா? அவருடைய பாதார விந்தமாக இருக்கக்கூடிய திருக்கைலாயத்தில் ஒரு இடம் கிடைக்கிறதா. திருக்கைலாயத்தில் ஒரு இடம் கிடைக்குது. அதுக்கு ஒரு ஷார்ட்டாக ஒரே ஒரு கதை சொல்கிறேன் பாருங்க. ஒரு கஞ்ச பிசினாரி அந்த அம்மா, மகா 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 கஞ்சம், தினமும் நெல் குத்தின்னு இருப்பா. விடா கொண்டேன் கொடா கொண்டேன்னு ஒரு 2 பேர் சொல்லுவாங்க இல்லையா, கொடுக்காம வாங்காமல் போக மாட்டேன், நானும் நீ கொடுக்காம விடக்கூடாது அப்படின்னு இப்போ 2 பேரும் சபதம் பண்ணுற மாதிரி இந்த கிழவிகிட்ட இருந்து ஒரு அரிசியாவது வாங்குறேன்னு சொல்லி ஒரு மகான் ஒரு சிவடியார் தினமும் போகிறார். இந்த கிழவி என்ன பண்ணுது, அந்த உலக்கையை நல்லா குத்திட்டு இது தொடச்சிட்டு அதில் இருக்கிற ஒரு அரிசி கூட அந்த தட்டில் போய் விழக்கூடாது. எதில்? அது என்ன வச்சுன்னுப்பாங்க மகான்கள்? சிப்பி என்கின்ற எது வச்சுன்னுப்பாங்க? திரு ஓடு வச்சுருப்பாங்கல்ல, அந்த திரு ஓட்டில் விழுந்துடக்கூடாதுன்னு அந்த கிழவி பார்க்குறா. இது தினமும் நடக்குது. ஒரு நாள் பார்த்தா அந்த கிழவி இந்த இடைவிடாது தினமும் இவனும் வந்துகிட்டே இருக்கான். நான் தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேனே, உலக்கையால் அடித்து அடித்து துரத்துறேனே, அப்பயும் விடாமல் வந்துகிட்டே இருக்கானே. ஒரு நாள் அந்த கிழவிக்கு கோவத்தில் என்ன பண்ண, குத்திக்கிட்டே இருந்தவன், அம்மா பிச்சான் தேகி சும்மா நெல் குத்தும் போதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கிறேன்னு என்ன பண்ண, கோவத்தில் தூக்கி அப்படி அடிச்சா அந்த உலக்கையை. அதில் உலக்கையில் இருந்த ஒரு அரிசி போய் அந்த திருவோட்டில் விழுந்து போச்சு. இப்போ கிழவிக்கு ஆயுள் முடிஞ்சு போச்சு. கிழவிக்கு ஆயுள் முடிஞ்சு போச்சு. இப்போ ஆயுள் முடிஞ்சு இங்கிருந்து யமதர்மராஜா தண்ணி இல்லாத காட்டு வழியாக தர 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 தரன்னு இழுத்துன்னு போகிறாராம். அதுக்கு தான் உங்களுக்கு எல்லாரும் கூட சொல்கிறது, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறது. தவிச்ச வாய்க்கு தண்ணி தருவது சிறப்பு. இப்போ தர தரன்னு இழுத்துட்டு போகும்போது இந்த ஆன்மா என்ன சொல்லுமா, தண்ணி 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 தண்ணின்னு தவிச்சுக்கிட்டே போகுமா. அப்படி தவித்து கொண்டே போகக்கூடிய ஆன்மாவிற்கு தான் கொடுக்கப்படக்கூடிய ஒரு பிரசாதம் அப்படிங்கிறது தான் அபிஷேகம் பண்ணும் பொழுது கொடுக்கக்கூடிய எது? பால். ஆனால் நீங்கள்லாம் எப்படி வாங்குறீங்க? அப்படி தான் வாங்குறீங்க. எல்லா திருமாலுடைய ஆலயத்திற்கு போனால் அங்கே கொடுக்குறாங்களே, என்னது அது? துளசி தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை முதல்ல எப்படி வாங்கணும், பாலை எப்படி வாங்கணும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். பெண்கள் எல்லாம் இப்படி போடணும், அதுக்கு மேலே வலக்கரம் வரணும். ஆண்கள் எல்லாரும் வேட்டியினுடைய முந்தானையை போடணும், இல்லைன்னா மேல் துண்டினுடைய துண்டை போட்டு வாங்கணும். நாங்கள்லாம் ஜீன்ஸ் பேண்ட் போடுறவங்க, நாங்கள் என்ன பண்ணுறது? கோயிலுக்கு வர்றீங்கன்னாவே கச்சிப்பு ஒன்று கையில் வச்சுக்கணும். துளசி தீர்த்தமும் சிவாலயத்தில் அபிஷேக பாலும் கொடுக்கின்ற பொழுது கையில் தயவு செய்து ஒரு துணியை போட்டு அதுக்கு மேலே வாங்க. அவ்வளவு உன்னதமான ஒரு பிரசாதம். இது எப்போ காப்பாற்றப்படுகிறது? இதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் திருமாலுக்கு என்ன பேர் தெரியுமா? காக்கும் கடவுள்னு பேர். இரவோ பகலோ, அதுக்கப்புறம் அப்பா இருக்கிறார், அம்மா இருக்கிறார், ராவுகாலம், யமகண்டம், கிருத்திகை, அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம், பகலோ இரவோ எந்த நேரத்தில் யமன் வந்து நம்மை பாசக்கயிறு போட்டு இழுத்து செல்வாரோ தெரியாது, எப்போ சீட்டு கிழிப்பார்னு தெரியாது. ஆனால் அப்படி ஒரு நேரத்திலே காதுக்கு மேல் பகுதியில் 1 அவுன்ஸ் அமிர்த கலசம் இருக்கின்றது. எங்கெல்லாம் சிவாலயத்தில் நீங்கள் பால் வாங்கி அருந்துகிறீர்களோ, நான் சொன்னது போல இப்படி கை நீட்டி வாங்கிறதெல்லாம் இங்கே தேங்காது. ஒரு சொட்டு கீழே விழுந்து அதை யாராவது காலில் மிதித்தாலோ, நீங்கள் யாராவது மிதித்தாலோ அது இங்கே தேங்காது. நான் அதையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று, அந்த துளசி தீர்த்தத்தையும் இப்படி தான் வாங்கி சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்டு யார் ஒருவர் பயபக்தியோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த 1 அம்ஸ் காதுக்கு மேல் பகுதியில் இருக்கக்கூடிய சுசும்னா நாடியில் அந்த பாலும் அந்த தீர்த்தமும் தேக்கி வைக்கப்படுகிறது.
அது எப்போ வருது அப்படின்னு கேட்டா, உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் இந்த ஈஸ்வரனும் அந்த அரியும் சேர்ந்து தன்னாலேயே இந்த தொண்டை குழி என்று சொல்லக்கூடிய பகுதியில் துளசி தீர்த்தமும் அந்த பாலும் தன்னாலேயே நாவில் வந்து சேரும். நீங்க ஒருவேளை புண்ணியம் செய்தவராக இருப்பீரே ஆயினும், உங்க அப்பா அம்மா ஒருவேளை புண்ணியம் பண்ணவராக இருந்தால் மீண்டும் சில காலம் இந்த பூமியில் நீங்கள் வாழ்வதற்கான அங்கீகாரத்தை அந்த இறைவன் தருகிறார். கை தட்டலாம்ல ஸ்ட்ராங்கா. எல்லாருக்கும் உயிர் போகணும்னா பயம் இருக்குதா இல்லையா? யாராவது கை தூக்குங்க. நான் இப்போவே போனால் கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருத்தர் தான் தூக்கி இருக்கிறார். சொல்லலாம், சொல்லுவதற்கு எல்லோருக்கும் எளிதான். சொல்லிய வண்ணம் செயல். சொல்லும் பொழுது எல்லாருக்கும் ஈஸியாக தான் இருக்கும். நான் இன்றைக்கே செத்தா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, இறந்தால் பிரச்சனை இல்லைப்பா, எல்லாரும் சொல்லலாம். ஆனால் பிரிகின்ற பொழுது இருக்கக்கூடிய தைரியம் என்பது எல்லாருக்கும் வராது. உயிர் பிரிகிற பொழுது ஐயோ கார்ணீஸ்வரரை பார்க்காமையே போயிடுவோம் பொழுதே, அந்த ஏக்கமாவது இருக்கும். உண்மையா இல்லையா? ஏதோ ஒரு ஆசை இருக்கும், ஏதோ ஒரு ஏக்கம் இருக்கும். அதனால் அப்படிப்பட்ட உயிர் தீர்த்தம், அதனால் முடிஞ்ச வரைக்கும் எப்படி வாங்கி சாப்பிட்ணும்? பயபக்தியோடு வாங்கி அந்த தீர்த்த பிரசாதத்தை உண்ணணும். அப்படி அந்த கிழவி என்று சொல்லக்கூடியவள், அதனால தான் சொன்னேன், அந்த தரதரன்னு இழுத்துட்டு போனா பாருங்க, அவ இந்த தூக்கி அடித்து உலக்கையில் ஒரு அரிசி போய் விழுந்த தினம் மார்கழி மாதம் திருவாதிரை. அச்சா, இப்போ இங்கிருந்து இழுத்துட்டு போகிறார் யார்? பாசக்கயிறு போட்டு யமதர்மராஜா. அப்படி இழுத்துட்டு போன உடனே எல்லாரையும் இப்போ எப்படி நடராஜரை தரிசனம் பண்ண வைக்கிறாங்களோ அப்படி தரிசனம் பண்ண வைப்பார் கைலாயத்தில். அது திரை இங்கே குறுக்கில் ஒரு கட்டை போட்டு வச்சுருப்பாங்க. இறைவன் அப்படி இருப்பார். அந்த இறைவனை தரிசனம் பண்ணும்போது இந்த கிழவி இந்த ஏமாந்திருக்கிற நேரம் பார்த்து குடு 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 குடுன்னு ஓடி போய் காலை பிடிச்சிக்கினான். யார் காலை? சிவபெருமான் காலை பிடிச்சிக்கினான். சிவபெருமான் காலை பிடிச்சிட்டோன்னே, ஈஸ்வரா, நான் அறுத்த கைக்கு கூட சுண்ணாம்பு வைக்காதவ தான், நான் இல்லைன்னு சொல்லலை, உன்னை நம்பி வந்துட்டேன், அவங்ககிட்ட என்னை காட்டி கொடுக்காத, நீ காட்டி கொடுக்க மாட்டேன்ற தைரியத்தில் உன் காலை பிடிச்சுட்டு இருக்கேன். யமன் பார்த்தார், இந்த போன கிழவி உள்ளே போனவங்க இன்னும் வரவே இல்லையே. எட்டி எட்டி பார்க்குறார் யமன், வரல. சிவபெருமான் கிட்ட கேட்டார், சுவாமி, அவள் அறுத்த கைக்கு கூட சுண்ணாம்பு வைக்காத மகா கஞ்ச பிஷ்னாரி, தினமும் ஒரு மகானை உலக்கையால் அடித்து திறத்தினவன். அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அப்பா அப்படி இருந்தாலும் பரவாயில்லையா, மார்கழி மாதம் திருவாதிரை அன்றைய தினத்தில் அந்த மகானுடைய திருவோட்டில் ஒரு அரிசி போட்டிருக்கிறா, அதுக்காக இந்த ஒரு ஜென்மம் அவன் இங்கேயே இருந்துட்டு போட்டு விட்டுடுறான்னார். யோசித்து பாருங்கள், அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு மார்கழி மாத திருவாதிரை அன்றைய தினத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு காட்சி, கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம், கிடைக்கக்கூடிய நமக்கெல்லாம் பேர் ஆனந்தம் என்று சொல்லக்கூடியதை தரவல்ல ஒரு பெருமான். அப்பேற்பட்ட ஒரு தரிசனம். இதனுடைய தொடர்ச்சி நாளை பார்க்கலாம். என்ன மேடம் எப்போ பார்த்தாலும் நாளை பார்க்கலான்னு இருறீங்க? இல்லை, நாளைக்கு தான் முழுசாக சொல்லிக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாரும் ஒரு நிமிஷம் நடராஜரை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நடராஜர் கேட்க மாட்டாரா? ஏன்னா நாளைக்கு அவருடைய இடத்துக்கு செட்டில் ஆகிடுவார். நான் இப்போ தான் மக்களை பார்த்துட்டுருக்கேன், மக்களோட மக்களாக என் கதையை ஒரு நிமிஷம் நான் கேட்கக்கூடாதான்னு அவர் ஏங்கின்னு இருக்க மாட்டாரா? அதனால் சில வார்த்தைகள், அவர் எங்கேயும் நிறைந்திருப்பார், எப்பொழுதும் இங்கே தான் இருக்க போகிறார். அவர் எப்படியும் நாளைக்கு அந்த தொடர் கதையை கேட்டுப்பார். அதனால் இந்த கௌசிகன் என்று சொல்லக்கூடியவர் வசிஷ்டருடைய இடத்துல இருந்து அன்னம் உண்ண போகிறார். அப்படி அன்னம் படைக்கிற பொழுது டேராடோன் பாஸ்மதி அரிசி, யாழ்ப்பாணத்து முருங்கைக்காய் சாம்பார். அப்போ என்னடா இது தமிழ்நாட்டு முருங்கைக்காக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட் இல்லையா? அது என்னமோ தெரிலங்க, எங்கள் குருநாதர் சொல்லி வச்சுக்கிறார். இலங்கைக்குன்னு போனால் ஒரு முருங்கைக்காய் வாங்கி சாம்பார் வச்சு கொடுத்து அந்த சாம்பார் சாப்பிட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு முருங்கைக்காயை தொட்டு கூட பார்க்க மாட்டீங்களாம். ஏன்? அவ்வளவு வாசனையாக அவ்வளவு சுவையாக இருக்குமா? எது? அந்த இலங்கை முருங்கைக்காய். தெரில, பார்க்கலாம் ஒரு நாளைக்கு. இறைவன் கார்ணீஸ்வரர் கருணை பண்ணால் எல்லாரும் போகலாம்.
அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வந்து இந்த டேராடோன் பாஸ்மதி அரிசி, யாழ்ப்பாணத்து முருங்கைக்காய் சாம்பார், அப்போ உருக்கணனை, ஆப்பிள் பஜ்ஜி, வெளாம்பல ரசம், பால் பாயாசம், வாழைப்பூ வடை, புதினா டீ, இது அறுசுவை உணவுன்னு சொல்கிறாங்க. அப்படி சாப்பிட்டால் நமக்கு நோய் வராது என்றும் சொல்லப்படுகிறது. இப்போ அந்த உணவையை உண்டுட்டு அப்படி உணவு படைச்சாச்சு. யார்? அந்த நந்தினி என்கின்ற காமதேனு பசு படைத்து விட்டது. இப்போ வசிஷ்டருடைய ஒரு பசுமாடு இவ்வளவு பேருக்கு சாப்பாடா? யாருக்கு? இந்த கௌசிகர் என்று சொல்லக்கூடிய விஸ்வாமித்திரருக்கு சந்தேகம். ஆமாம், இவ்வளவு பேருக்கும் இவ்வளவு சுவையான உணவா? அதுவும் இந்த காட்டில் எவ்வளவு அறுசுவை உணவு எப்படி இருக்கிறது இந்த சுவை? இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும், இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல இருக்கே இந்த சுவை அப்படின்னார். பெண்களுக்கெல்லாம் ஏற்கனவே சொல்லி இருந்தாலும் மீண்டும் சொல்கிறேன். நெய்யில் கொஞ்சம் சாம்பார் வெங்காயம்னு சொல்வீங்க இல்லையா, அந்த உப்பு, காரம், புளிப்பு, இது மூன்றும் அதிகமாக இருந்தால், எதில் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் நெய்யில் இந்த சாம்பார் வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கி அதோடு சேர்த்துட்டிங்கன்னா, உப்பாக இருந்தாலும் சரி, காரமாக இருந்தாலும் சரி, புளிப்பாக இருந்தாலும் சரி, மூன்றையுமே எடுத்துரும். இன்னொன்று என்ன சிறப்புன்னா, சுவையும் கூடுதலாக காட்டும், சுவையும் கூடுதலாக இருக்கும். அதனால தான் நீர் இல்லாத நெற்றிப்பால், நெய் இல்லாத உண்டி பால் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ அந்த மாதிரி உணவு கொடுத்தாச்சு. இப்போ வசிஷ்டர்கிட்ட இருந்து புறப்படுறாங்க. இப்போ கௌசிகர் கேட்குறார், எதை வச்சு நீங்கள் இப்படிப்பட்ட உணவு கொடுத்தீங்கன்னார். இந்த நந்தினி பசுவை வச்சு தான்னார். சொன்ன அடுத்த வினாடி அந்த பசு எனக்கு வேணும், நான் கூட்டு போட்டோமான்னார். மனுஷன் ஆசை யாரை விட்டது? அதென்ன இங்கே இருக்கிற என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஆடியோட ஆடி, அமாவாசையோட அமாவாசை, என்னைக்கோ ஒரு நாளைக்கு தான் 4 பேர் வருவாங்க. அதுக்கு எதுக்கு? இது நாட்டில் இருந்தால் ஒரு நாளைக்கு 1000 பேர் சாப்பிட்லாம்ல, நல்ல சாப்பாடு. அதனால் இதை நான் அழைத்துட்டு போட்டோமானார். முற்றும் துறந்தவர் வசிஷ்டர். அவருக்கு விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. இன்னொன்று, யாராவது கேட்டால் இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்ற ஒரு முறை இருக்குது. கோபமே இல்லாதவர் வசிஷ்ட மகரிஷி. அதனால் அவர் பார்த்தாரு, அப்படியே அது வந்தால் கூட்டு போ, அது வந்தால் கூட்டு போன்னு தான் சொன்னார். இவர் பார்த்தார், மந்திரி அதை கூப்பிட்டு பாரு. சுவாமி அது வர மறுத்து விட்டது. போடு 4 நாள் சங்கிலி. எதில்? காலில் 4 நாள் சங்கிலி போடு, இழு தர 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 தரன்னு. அது காமதேனு நேராக ஓடி வந்து வசிஷ்டர்கிட்ட சொல்லுது, சுவாமி இந்திரன் உங்களை நம்பி தானே உங்ககிட்ட ஒப்படைச்சார் என்ன. அவர் என்னை இப்படி சங்கிலி போட்டு இழுத்துட்டு போகிறாரே, இது நியாயமா? கேட்ட அடுத்த வினாடி பார்த்தார். அப்போ வந்தால் கூட்டிகிட்டு போன்னு தான் நான் சொன்னேன், அதுதான் வர மறுக்கின்றதே. அப்போ அதை விட்டுவிட வேண்டாமே. பசுவை வதைப்பது பாவம், சிசுவை வதைப்பது பாவம், கர்ப்பஸ்ரீயை வதைப்பது பாவம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பசு, சிசு, கர்ப்பஸ்ரீ, அந்தணர்கள், மாதா, பிதா, குரு, தெய்வம், அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? கொடுமைப்படுத்தக்கூடாதுன்னு அர்த்தம். என்ன படுத்தக்கூடாது? கொடுமைப்படுத்தக்கூடாது. அதில் முதல்ல இருப்பது எது? பசு, 2வது சிசு, 3வது கர்ப்பஸ்ரீ. இதெல்லாம் ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கும் தாக்குமா? இதில் ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கும் எத்தனை பிறவி எடுத்தாலும் இதெல்லாம் அப்படியே தொடருமா? எதுக்கு இதை சொல்கிறோம் தெரியுமா? அதனால் இந்த எக்காரணத்தை கொண்டு அந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாதுன்றதுனால தான். இப்போது இந்த பசு வர மறுத்தது. அவர் சொன்னார், எவ்வளவு சொல்லியும் கேட்கல. 1000 பேர்கள் சண்டை போட்டாவது அதை கொண்டு வான்ட்டார் கௌசிகர். கௌசிகரும் சேர்த்து இப்போ விஸ்வாமித்திரருக்கும் கௌசிகருக்கும் சண்டை. இரவு பகலாக சண்டை நடக்குது. கடைசியில் வசிஷ்ட மகரிஷி பார்த்தார், தன்னுடைய தவத்தினுடைய வலிமையினால் அனைவரும் எரிந்து சாம்பலா போக கடவது. மொத்த பேரும் போயிட்டார். இதை பார்த்த அடுத்த வினாடி கௌசிகருக்கு ஒரு எண்ணம், நம்மகிட்ட இவ்வளவு வீரம் இருந்தும் பராக்கிரமசாலியாக இருந்தும் கூட நம்மால் ஒரு முனிவரை வெற்றி பெற முடியவில்லையே. அப்போ அங்கு சொன்னார், தவத்திற்கு அவ்வளவு வலிமை உண்டுன்னார். உங்களெல்லாம் கூட அன்பான ஒரு வேண்டுகோள், தினமும் காலையில் எழுந்த உடனே இந்த கையை இப்படி உள்ளங்கையை தேய்ச்சிட்டு இப்படி கையை முகத்தை பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் எதை
பற்றியும் யோசிக்காமல் உட்காந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை ரொம்ப முன்னேற்றம் அடையலாம். குளிக்கணும்னு அவசியம் இல்லை, கோயிலுக்கு போகணுன்றது கோயிலெல்லாம் அப்புறம், பிறகு முதல்ல செய்யக்கூடிய செயல் அன்றைய பொழுது நல்ல பொழுதாக இருக்கும். இந்த கையை உள்ளங்கையே தேய்ச்சிட்டு அப்படி முகத்தை பார்த்துட்டு முதல்ல உங்கள் குலதெய்வம் எதுவோ அதை மனதில் நினைத்து கொண்டு ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்கார்ந்து பாருங்கள். இது தினமும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. தூங்கி எழுந்தோடனே, அப்போ தான் தூங்கி எழும்போதே அலுமேலே பெட் காப்பி ரெடியா கொண்டு வரேங்க அந்த அம்மா சொல்லுவேன். எழுந்த உடனே சில பேர் காஃபி இருந்தால் தான் எழுவாங்க, சில பேர் டீ இருந்தால் தான் எழுவாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க, எழுந்துக்கிறதே 12 மணி தான், தூங்குறதே ராத்திரி 4 மணிக்கு தூங்கினா காத்தால 4 மணிக்கேவா எழுந்திரிச்சிக்க முடியும்? 12 மணிக்கு தான் எழுந்திரிக்க முடியும் இல்லையா? அதனால் ஆண்கள் எப்படி தூங்கினாலும் பரவாயில்லையா, ஆனால் பெண்கள் என்ன பண்ணணும், தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறாங்க? கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சு அந்த விளக்கேற்றி வழிபாடு செய்தால் நம்மளுடைய இல்லத்தில் என்ன, இந்த காத்தால நேரத்தில் தான் மகாலட்சுமி வருவாளாம். இந்த வருகிற பொழுது அவங்க அக்காவும் கூட வருவாளாம். யார் அவங்க அக்கா? மூத்த தேவின்னு பேர். அந்த இத்தை எடுத்துகிட்டு எல்லாம் மூதேவி மூதேவின்னு பாவம் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். அந்த அம்மா மட்டும் இல்லைன்னா நம்ம கதியெல்லாம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. மூத்த தேவி இல்லைன்னு வச்சுப்போம், நம்ம கதியெல்லாம் என்ன ஆகும்? பைத்தியம் முடிச்சிடும். தூக்கம் இல்லைன்னா என்ன ஆகும்? எல்லாருக்குமே நீங்கள் தூங்கும்போது பாதி தூக்கத்தில் எழுந்தாலும் தலைவலி வரும், தூங்காமல் இருந்தாலும் தலைவலிக்கும். நல்ல கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்தால் தான் அடுத்தவங்கக்கிட்ட சண்டை போடக்கூடாதுன்ற எண்ணமாவது இருக்கும். தூங்காமல் இருந்தனா அன்னைக்கு யாரை வெட்டலாம் யாரை கடிக்கலான்ற எண்ணத்தில் தான் இருக்கும் இல்லையா? உடல் சோர்வு வந்துடும். மூத்த தேவின்னு பேர். அக்காவன் தங்கையும் 2 பேரும் ஒன்றா வருவாங்க. அப்படி வருகிற பொழுது என்ன நடக்கும்? அந்த வீடு பூட்டிட்டு விளக்கெரியலைன்னா என்ன சொல்லிட்டு போவா, அக்கா நீங்கள் போங்க நான் அடுத்த வீட்டை பார்க்குறேன்னு ஸ்ரீதேவி அந்தாண்ட வீட்டுக்கு போயிடுவா, மூதேவி உள்ளே வந்துடுவான்னு அர்த்தம். அதனால் நாம் எல்லாம் கூட என்ன பண்ணாத, காலை நேரங்களில் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப நேரம் நான் சொல்லு ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடுங்க. அதே மாதிரி தூங்கிறதுக்கு முன்கூட்டியும் ஒரு 5 நிமிடம் தியானம் செய்யுங்க. எவ்வளவோ நேரத்தை ஒதுக்குறீங்க அந்த செல்ஃபோன் பார்க்குறதுக்கு, கிட்டத்தட்ட மணிக்கணக்கில் நேரம் ஒதுக்குறோம். அதை விட கொடுமையான விஷயம் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஊரில் புறப்படும் போது செல்ஃபோன் ஆன் பண்ணி பேசின்னு வருவாங்க, திருப்பி மெட்ராஸ் வந்து தான் அந்த செல்ஃபோன் அதுவாக பாவம் பேட்ரி கீட்ரியோ இல்லை டவரோ கட் ஆகிற வரைக்கும். ஆமாம், அதை விட கொடுமையான விஷயம், அவர் சண்டை போடுறாரா, பக்கத்தில் சண்டை போடுறாரா இல்லை செல்ஃபோனில் சண்டை போடுறாரான்னே தெரியாது. சில நேரத்தில் அவங்க பாட்டுக்கு சண்டை போட்டே வருவாங்க. நடந்த கதையெல்லாம் பேசினோம். 4 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் சலிக்காமல் பேசுகிறவங்களும் உண்டு. அதற்கெல்லாம் நேரம் ஒதுக்குவது போல நம் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நேரம் அப்படிங்கிறதையும் ஒரு 5 நிமிஷம், நான் ரொம்ப நேரம்னு சொல்லலை, அட்லீஸ்ட் இல்லையா ஒரு 3 நிமிடம் ஒரு 2 நிமிடமாவது கண்ணை மூடி முடிந்த வரைக்கும் உங்கள் குலதெய்வம் எதுவோ அதை 2 நிமிஷம் நினச்சிங்கனாவே போதுமானது. வாழ்க்கையில் எல்லாருமே அடுத்த படிக்கு நீங்கள் எல்லாருமே முன்னேறலாம். தவம் என்பது கலியுகத்தில் அப்படி தான் பண்ண முடியும். நீங்கள்லாம் வந்து முற்றும் துறந்து போய் என்னது 5 புலன்களை அடக்கி ஒரு காலை மடக்கி ஒரு காலை ஊன்றி கொண்டு ஓம் நமச்சிவாய அப்படின்னு தவம் இருக்க முடியுமா? நீங்களாக இருக்கணும்னு நினச்சா கூட நம்ம பெண்கள் விட மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் படத்துக்கு போனாலும் விட மாட்டா, மடத்துக்கு போனாலும் விட மாட்டா. ஆமாம், படத்துக்கு போனால் என்னை விட்டு எப்படி போகலாம், மடத்துக்கு போனால் போகிறதான் போகிறேன், என் பேரில் எழுதி வச்சுட்டு போ எல்லாத்தையும். ஆமாம், அப்படி சொல்லுவா இல்லையே? ஆமாம், எல்லா சனியும் எங்கள் குருநாதர் சொல்வார், எல்லா சனியும் தொட்டால் விட்டுடும், சம்சார. ஆமாம், அப்படி சொல்லக்கூடாது, தப்பு. அது மட்டும் தொட்டால் விடாது. ஆமாம், படத்துக்கு போனாலும் விடாது, மடத்துக்கு போனாலும் விடாதும்பார். அந்த மாதிரி ஒரு 2 நிமிடம். அது நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, பெண்கள் தான் இருக்கணுமா? ஆண்களும் இருக்கணும்.
பெண்ணோ ஆணோ எழுந்து ஒரு 2 நிமிஷம் எழுந்து கையை முகத்தை பார்த்துட்டு உங்கள் குலதெய்வத்தை நினைத்து இருந்தீங்கன்னா வாழ்க்கை மேலே மேலே படிப்படியாக முன்னேறலாம். தியானம் செய்யணும், எல்லாருமே தியானம் செய்யணும். எல்லாருமே 5 நிமிஷம் செய்தீங்கன்னாவே போதுமானது. அப்படி செய்ய தான் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய என்ன கிடைக்கும்? ஆன்ம பலம் என்பது கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நமக்கு கிடைக்க வேண்டியது எதுவோ அது கண்டிப்பாக கிடைச்சிரும். தடை வராதுன்னு அர்த்தம். அந்த 5 நிமிஷம் இறைவனுக்கு ஒதுக்குனா அது தடை வராதுன்பாங்க. இப்போ வசிஷ்டருடைய தவத்தை பார்த்து கௌசிகன் என்கின்ற விஸ்வாமுத்திரர் பார்த்தார், யோசிக்கிறார். அப்போ தவத்திற்கு அவ்வளவு வலிமை உண்டா? அரச கோலத்தை துறந்துட்டார், அந்தன கோலத்தை பூண்டார். நேராக வந்து சொல்கிறார், இப்போ சபதம் எடுக்கிறார் வசிஷ்ட மகரிஷி கிட்ட, உங்கள் வாயால் நான் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கலைன்னா என் பேர் கௌசிகன் இல்லை. பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கலைன்னா என் பேர் கௌசிகன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார்? ஒரு காலை மடக்கி ஒரு காலை ஊன்றிக்கொண்டு 1000 ஆண்டு காலம் தவம் இருந்தார். எத்தனை வருஷம்? 1000 வருஷம். நமக்கெல்லாம் ஆயுசே 60ஓ 50ஓ 70ஓ இல்லை அதுக்கு முன்னாடியே கூப்பிட்டு பார தெரில. அப்படி 1000 வருஷம் எப்படிமா? 1000 ஆண்டு காலம் தவம் இருக்கிறார். அந்த தவம் இருந்த இடம்தான் காயத்ரி பீடம் என்று சொல்லக்கூடிய பீடம். அந்த பீடத்தில் தான் இப்போ நான் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இடத்தில்தான் விஸ்வாமுத்திரர் என்று சொல்லக்கூடிய அவர் தவம் ஏற்றிய இடம். அந்த இடம் தவம் பண்ண இடம்தான் அந்த இடம். இப்போ விஸ்வாமுத்திரர் அங்கே நின்று ஒரு காலை மடக்கி ஒரு காலை ஊன்றிக்கொண்டு சிவபெருமானை நோக்கி 1000 ஆண்டு காலம் தவம் இருக்கின்றார். இப்போ சிவபெருமான் 1000 ஆண்டு காலம் கழித்து காட்சி கொடுக்கிறார். ஏன்னா சிவபெருமானை போன்று என்ன கடவுள் இல்லை. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து பொன்னொழி மின்னும் தவன சடைமுடி தாமரையானே. சிவபெருமானுக்கு ஈடு இணையான ஒரு தெய்வம் இருக்குன்னா அது சிவபெருமான். ஏன்? எளிமையான பெருமான், யார் கூப்பிட்டாலும் வருவார். அது மட்டும் இல்லை, அன்பே சிவம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்புக்கு மட்டும்தான் அவர் அடிபணிவாராம், அதிகாரத்துக்கு அடிபணி மாட்டார். இன்னொரு விஷயம் என்னது தெரியுமா? அன்போட நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னாலும் சிவான்னு கூப்பிட்டா ஓடி வருவார். உங்கள் மேனி முழுவதும் அங்கமெல்லாம் தொடுநோயராக இருந்தாலும் கூட என்ன பண்ணுவாரா? அன்போட வந்து அந்த குழந்தைகிட்ட உட்கார்ந்து பேசுவாராம். யார் அவர்? சிவபெருமான். அப்பேற்பட்ட ஒரு பெருமான் சிவபெருமான். இப்போ கௌசிகன் என்கின்ற விஸ்வாமுத்திரர் இப்போ தவம் 1000 வருஷம் முடிஞ்சது. சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். அப்பா என்ன வேண்டும்னார். வசிஷ்டர் வாயால் என்ன பிரம்ம ரிஷி பட்டம் வேணும், அதுக்கு இன்னும் கொஞ்சம் தவம் வேணும். என்ன வேணும்? தவம் வேணும். இப்போ என்ன வேணும்? அந்த வசிஷ்டர் இல்லாத அவர்கிட்ட இல்லாதது எனக்கு வேணும்னார். என்ன வேணுமோ கேள். முதல் வேதம் எதுன்னார்? ரிக் வேதம். அந்த வேதத்தை சுவாமி நீங்கள் எனக்கு அருள வேண்டும். சிவபெருமானுடைய திருக்கரத்தால் இந்த புஷ்கரம் என்று சொல்லக்கூடிய தலத்தில் ரிக் வேதம் என்று சொல்லக்கூடிய வேதத்தை வாங்கிய ஒரு இடம்தான் விஸ்வாமுத்திரர் கையில் தான் முதல் வேதமாக இருக்கக்கூடிய என்ன வேதம்? ரிக் வேதம் என்று சொல்லக்கூடிய வேதத்தை சிவபெருமான் கொடுத்து அருளிய ஒரு இடம் இந்த புஷ்கரம். தவத்துக்கு கொடுத்தார். என்ன கொடுத்தார்? தவத்துக்கு கொடுத்தார். அப்போ முதல் வேதம் யார் கையில் இருக்கு? விஸ்வாமுத்திரர் கையில் இருக்கு. அந்த விஸ்வாமுத்திரர் ராஜஸ்தானுக்கெல்லாம் நீங்கள் போக முடியாதவங்க, நேற்றைக்கே அந்த தலத்தை சொன்னேன். என்ன தலம்? விஜயாபதி. என்ன தலம்? திருநெல்வேலியில் இருந்து ராதாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போனீங்கன்னா அந்த ஊர் பேரே விஜயாபதி. அங்கு விஸ்வாமுத்திரர் இழந்த எதை? தவத்தினுடைய வலிமை இழந்த வலிமையை மீண்டும் பெற்ற ஒரு இடம் திருநெல்வேலி. அந்த திருநெல்வேலியில் விஜயாபதி அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்கின்றது, ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊருக்கு நீங்களும் போனீங்கன்னா அந்த விஸ்வாமுத்திரரையும் கண்ணார கண்டு அந்த விஸ்வாமுத்திரர் கரத்தினால் பிடித்து வைக்கப்பட்ட சிவலிங்கத்தையும் நீங்கள்லாம் தரிசனம் பண்ணலாம். அப்படியே விஜயாபதி அத்தாட்சிக்கு ஒரு ஆள் வந்திருக்கிறார்.
அவரும் ராதாபுரம் தானா, விஜயாபதி தானா, தினமும் அப்போ தரிசனம் பண்ணியிருப்பார் போல இருக்கு. அப்போது இல்லை என்னென்னா, சில புண்ணிய தலங்கள் எல்லாம் வந்து தரிசனம் பண்ணுறது, அந்த இடத்துல பிறக்கிறதுக்கு ஏதாவது ஒரு புண்ணியம் பண்ணியிருப்போம் இல்லையா? நீங்கள்லாம் புண்ணியம் பண்ணலன்னு நான் சொல்லவே இல்லை. திருக்காரணீஸ்வரர் கோயிலில் உட்கார்ந்துருக்கிறதுக்கே அவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கிறீங்க. எவ்வளவு புண்ணியம் பண்ணிக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஏன்னா இப்போது இந்த மார்கழி மாதத்தில் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடந்து இவ்வளவு பேரும் கேட்பதற்கு ஒரு அரிய பெரிய, நம்ம எல்லாம் தவம் ஏதோ ஒரு ஜென்மத்தில், முன் ஜென்மத்தில் விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதோ ஒரு ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் பலன்தான் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஊர் வந்து நம்ம தென்னாட்டிலேயே இருக்குது. அதனால் ராஜஸ்தானுக்கு போக முடியாதவர்கள் திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா இந்த விஸ்வாமித்திரர் தவம் செய்த தலத்தையும் நீங்கள்லாம் போய் ஒரு முறை தரிசனம் செய்து விட்டு வரலாம். இறைவனுடைய கருணையினால் இப்போ ஒரு வேதத்தை கொடுத்துட்டார். அதுதான் முதல் வேதம், ரிக்வேதம் என்று சொல்லக்கூடிய வேதத்தை கொடுத்துட்டார். இப்போ வாங்கியாச்சு. வாங்கிட்டு வசிஷ்டர்கிட்ட போகிறார். இப்போயாவது என்ன பிரம்ம ரிஷி பட்டம் கொடுங்க. ஏன்னா சத்திரியனாக பிறந்தவருக்கு அந்தன குணம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்தன குணம்னா என்ன அர்த்தம்? பொறுமை என்பது ரொம்ப கடலை விட பெருசு. கடலினுடைய ஆழத்தையோ நீளத்தையோ அகலத்தையோ நம்மால் அளவிட முடியுமா? முடியாது இல்லையா? நீளம் அகலம் வேணுமானா கூட ஓரளவுக்கு அளந்துடலாம். இங்கேருந்து இவ்வளவு தொலைவு வச்சு இதுக்கப்புறம் அவ்வளவு தொலைவு இருக்குது அப்படின்னு. ஒரு ஆழம் யார் காண்பது? ஆழம் யார் காண்பது? அதுக்கு ஒரு இருக்கும் இல்லையா, ஒரு எல்லைன்னு. அந்த மாதிரி எதனுடைய எல்லையை நம்மால் பார்க்க முடியாத மாதிரி கடலினுடைய ஆழத்தையோ நீளத்தையோ அகலத்தையோ நம்மால் அழைக்க முடியாது என்பதனால பொறுமை அவ்வளவு பெருசாக இருக்கணுமா? பெண்களுக்கு என்ன முக்கியம்? பொறுமையில் பூமி மாதா மாதிரி இருக்கணுமா? ஏன் அப்படி ஒரு ஒப்பிட்டாங்க தெரியுமா? நம்ம செருப்பு போட்டுட்டு நடக்கிறோம். இந்த பூமி மாதா கோச்சிக்கிட்டு நீ என் மேலே செருப்பு போட்டு நடக்கிற, அதனால் நான் பிளந்து உன்னை கூப்பிட்டுப்பேன்னா நம்ம கதியெல்லாம் என்ன ஆகும்? அதோ கதியா. அதே மாதிரி வாயில் உமிழ்நீர் என்ன வருது? பல்லு தேய்கிறோம். என்ன பண்ணுறோம்? துப்புறமா இல்லையா? எங்கே துப்புறோம்? அங்கே தான் துப்புறோம். சில ஊர்களில் சில நாடுகளில் குடிப்பதற்கு தண்ணி இல்லை என்பதற்காக 5000 அடி 3000 அடி என்ன போடுறாங்க? போர் போடுறாங்க. எவ்வளவு துளையிடுறாங்க. ஆனால் அந்த அம்மா கோச்சிக்கிறால, என் குழந்தைக்கு தண்ணி கிடைக்கல, அதனால் குழந்தை போர் போடுது. போடுறோமா இல்லையா? அதுக்கெல்லாம் அந்த அம்மா கோச்சிக்கிட்டால் என்ன ஆகிறது? அந்த அம்மா கோச்சிக்கல இல்லையா? அப்போது எவ்வளவு அந்த அம்மா பொறுத்து போகிறாள் பாருங்கள். மண்வெட்டியால் வெட்டுறோம், கெட்டபாறையால் ஓடுறோம், ட்ரில்லிங் மிஷின் போடுறோம், செருப்பு போட்டு நடக்கிறோம், மலஜலம் கழிக்கிறோம், எச்சில் துப்புறோம். இவ்வளவையும் நம்ம செய்தாலும் அந்த அம்மா எங்கேயாவது எப்பயாவது எதுக்கு பஞ்சமா பாதகம் பண்ணா? எது? இந்த பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, குடியை கெடுக்கிறது, அதுக்கப்புறம் அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுவது, கொலை கொள்ளை கற்பழிப்பு, இந்த மாதிரி எல்லாம் பண்ண எப்பயாவது கொஞ்சம் சேக்காவா? அவ்வளவுதான். என்னாவா? ஆமாம், கொஞ்சம் அப்படி நிலநடுக்கம்ன்ற பேரில் அந்த அம்மா கொஞ்சம் நமக்கே சில நேரத்தில் ஷேக்காவதா இல்லையா? நடந்து போயிட்டு இருக்கும்போது 2 வீலரில் 4 வீலரில் எந்த வீலில் போனாலும் கொஞ்சம் ஷேக் ஆகுதா இல்லையா? அந்த மாதிரி ஃப்ளைட்டில் போகும்போது கூட பெல்ட்டு கொடுக்குறாங்க, உண்டா இல்லையா? அப்போ இதிலெல்லாம் ஆகும் பொழுது அந்த அம்மாவுக்கு ஆகுமா இல்லையா? அந்த அம்மாவுக்கு எது பிடிக்காதா? பஞ்சமா பாதகம் என்று சொல்லக்கூடிய பொய் சொன்னால் பிடிக்காது, திருடுனா பிடிக்காது, அடுத்தவர்கள் பொருளை ஆசைப்பட்டா பிடிக்காது, அதே மாதிரி என்ன பண்ணக்கூடாது? கொலை கொள்ளை கற்பழிப்பு இது போன்ற விஷயங்கள் அந்த அம்மாவுக்கு பிடிக்காது. தர்மத்தின் வழியில் நடந்தால் அந்த அம்மா ஒன்றும் செய்ய மாட்டாளாம். அந்த அம்மா மேலே என்ன செய்தாலும் என் குழந்தை என் மேலே பண்ணாமல் யார் மேலே பண்ணும்? தாங்கி கொண்டிருக்கிறார் அவ்வளவு வலிமை. அதனால தான் பொறுமையின் சிகரம் பூமி மாதா. அதனால தான் எல்லாரும் சொல்லுவாங்க, பெண்களை எதை சொல்லுவாங்க? பூமி மாதா மாதிரி பொறுத்து போகணும் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வந்து பூமி மாதாவுக்கு உண்டு. இறைவனுடைய கருணையினால் இப்போ விஸ்வாமித்திரர் சிவபெருமான் கிட்ட ஒரு 1000 வருஷம் தவம் இருந்தாச்சு. இப்போ இவர் வசிஷ்டருடைய வாயினால் பிரம்மரிஷி பட்டம் கொடுப்பாரான்னா அவர் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? கோபமானது வந்துக்கிட்டே இருக்கு. அப்படி கோபமானது வந்து கொண்டே இருப்பதனால அவர் கொடுக்க மறுக்கிறார். ஏன்? பொறுமை இல்லை.
யார் மேலேயும் கோவப்படுறார், யார் மேலேயும் சாபம் கொடுக்கிறார். அப்போ பொறுமை என்பது முனிவர்களுக்கு என்ன வேணும்? முற்றும் துறக்கணும், எதன் மீதும் பற்று இருக்கக்கூடாது, முற்றும் துறக்கணும். அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா கோவப்படக்கூடாது, முக்கியமானது. ஆனால் நமக்கெல்லாம் 108.5 ஆண்டு காலம் வாழ்ந்த தர்மராஜா 3 முறை தான் கோவித்து கொண்டிருக்கிறார். என்ன பேர் அவருக்கு? தர்மராஜான்னு பேர். அதுவும் துரியோதனம் படுத்தின கொடுமைக்கு அளவில்லாத கொடுமை. யோசிச்சு பாருங்க, அளவே இல்லாத கொடுமைப்படுத்தினான். உண்ணுகின்ற உணவில் விஷம் வச்சான், குடிக்கிற தண்ணி அதாவது குளிக்கின்ற இடத்துல கூரூசி சூலாயத்தை நட்டு வச்சான், உண்ணுகின்ற உணவில் விஷம் வச்சுட்டான், குடியிருக்கிற வீட்டுக்கு கொல்லி வச்சான், தூங்குற இடத்துல பாம்பை விட்டு கடிக்க வச்சான். இவ்வளவும் பண்ணதோட மட்டும் நிறுத்திக்கல, சூதாடி நாடு நகரம் அத்தனையும் வாங்கிக்கிட்டான், காட்டுக்கு போக வச்சான். அந்த காட்டில் அஞ்ஞாத வாசம் என்று ஒரு வாசம் இருக்கின்ற பொழுது 1000 கோடி ஒற்றர்களை அனுப்பி இந்த 5 பேரை கண்டுபிடுறான்னா. அப்படி ஒருத்தரை கண்டுபிடிச்சா கூட மீண்டும் 12 வருஷம் வனவாசம் போகணும். 1000 ஒற்றர்களை அனுப்பி கண்டுபிடிச்சிட்டு மீண்டும் 12 வருஷம் அனுப்பலான்னா. அப்போது எவ்வளவு கொடுமைப்படுத்தியிருக்கான்னு யோசிச்சு பாருங்க. பட்டப்பகல நடு சபையில் 13,60,000 அரசர்கள் இருக்க பொழுது ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிற்க வச்சு 5 கணவன்மார்கள் இருக்கின்ற பொழுதே சேலையை பிடிச்சி இழுக்க வச்சான். அப்போ கூட கோவப்படலை, அவர் கோவப்பட்டது எப்போ? இந்த வனவாசத்துக்கு போகிற பொழுது பீமசேன இடத்துல 2 முறை கோவப்பட்டிருக்கிறார். அவர் மலர் பறிக்கணும்னு குபேரப்பட்டினத்துக்கு போய் குபேரனுடைய செல்வத்தை எல்லாம் அங்கே அழிச்சிட்டார், வீரர்களை எல்லாம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மலரை பறிச்சுட்டு திருப்பி வருகிற பொழுது கோவப்பட்டார். ஏண்டா என்கிட்ட சொல்லாமே வரலாமா, இனிமேல் அந்த மாதிரி வரக்கூடாது. மறுபடியும் இன்னொரு தாமரையை பார்த்து இந்த அம்மா ஆசைப்பட்டா, சுவாமி இது ஏதோ ஒன்று அழகாக இருக்குது, வாசனையாகுது. மறுபடியும் போனார் அந்த இடத்துல. அப்போ தான் குபேரப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அந்த குளத்தில் மலர் பறிக்கிற பொழுது குபேரனுடைய சேனாபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரை இவர் வதம் செய்த பொழுது குபேரன் பீமசேனரை கொல்ல வந்தார். அப்போ அவர் கோவப்பட்டார். அப்போ கூட எனக்கு கோவப்பட்டுட்டு குபேரங்கிட்ட சொன்னார், என் தம்பிக்கிட்ட சண்டை போடாதீங்க, வேணும்னா என்னை சண்டை போட்டு என்ன வேணா கொன்னுடுங்கன்னார். அப்போ தான் குபேரன் பார்த்தார், நீங்கள் தர்மராஜா, நீங்கள் சாம்ராட் பட்டம் பெற்றவர் இல்லை, ராஜசூய வேள்வி பண்ணவர் இல்லை. ஆமாம். அவ்வளவையும் என்னாச்சு நடந்ததை சொன்னார். ஆஹா அப்படியான்னு சொல்லிட்டு குபேரர் எந்த இடத்தில் அமருவாரோ அந்த இடத்துல கூட்டிட்டு போய் உட்கார வச்சார். யார? தர்மராஜாவை உட்கார வச்சார். குபேரன் கை கட்டி நின்றார். அப்போ சொல்றார், குபேரப்பட்டினத்தில் இருக்கிற செல்வத்தெல்லாம் நீங்கள் ஊன்னு சொன்னீங்கன்னா நான் பூமிக்கு கொண்டு வந்து கொடுத்துடுவேன்னார். ஏற்கனவே இருக்கிற செல்வத்துக்கு தான் ஒருத்தர் சூதாடி என்னை காட்டு கமிச்சு வச்சுக்கிறான். மறுபடியும் இந்த செல்வத்தை நாங்கள் கொண்டு போய் மறுபடியும் சூதாடி மறுபடியுமா அப்படின்னார். எனக்கு வேண்டாம்னார், எனக்கு வேண்டாம்னார். அப்போ சொன்னார் குபேரன் ஒரு வார்த்தை, தர்மரே உங்களை போன்று என்னால் இருக்க முடியாது. ஏன்னார், வீட்டையும் நாட்டையும் காட்டையும் ஒரு சேர பார்க்கிறீர்கள், என்ன நடந்தாலும் கோபமே படாமல் இருக்கிறீர்களே தர்மரே, உங்களை போன்று என்னால் இருக்க முடியாதுன்னார். அந்த குபேரர் யாருக்கு தோழர் தெரியுமா? யாருக்கு தோழர்? குபேரர் யாருக்கு தோழர்? உள்ள இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய தோழர். யாருக்கு தோழர்? இந்த வாஸ்து பார்ப்பீங்களே, சிவபெருமானுடைய பார்வையினால தான் குபேரர் வந்து அப்படிங்கிறார். இந்த கிராஸ் மூலைன்னு சொல்லுவீங்க தெரியுமா? இந்த மூலை ஈசான மூலை, இந்த மூலை குபேர மூலை. அப்போ இந்த சிவபெருமானுடைய பார்வை அங்கே விழுந்த உடனே தான் இவர்கிட்ட கேட்டுட்டு தான் குபேரர் கொடுப்பார், இல்லைன்னா கொடுக்க மாட்டார். அதனால் 2 பேரும் தோழர்கள். யார்? குபேரனும் சிவபெருமானும். அந்த குபேரர் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிறார். எங்கே வந்துக்கிறாருன்னு யாருக்குன்னா தெரியுமா? சரி, அது அப்புறம் பார்த்துக்கலாம். அவர்தான் பட்டினத்தார். அவர்தான் காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே
அப்படின்னு சொன்ன பட்டினத்தார் தான் 9 கோடி ரூபாய் சொத்தை தூக்கி தெருவில் போட்டு போன பட்டினத்து செட்டி. அவர்தான், வேற யாரும் இல்லை. வாளால் மகவு அறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், பக்தி செய்து நாளாரில் கண்ணெடுத்து அப்ப வல்லேன் அல்லேன், இனி நான் சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கேன்னு சொன்ன பட்டினத்து செட்டி. அப்படிப்பட்டவர் தான் குபேரராக பூமிக்கு வந்தார். இறைவனுடைய கருணையினால். பொறுமை ரொம்ப முக்கியம். அப்பேற்பட்ட குபேரனாக இருக்கக்கூடியவர் தர்மராஜாவை கொண்டு போய் அவருடைய சிம்மாசனத்தில் உட்கார வச்சுட்டு, குபேரப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய செல்வம் மொத்தமோ உன்னுடைய தேசத்திற்கு கொண்டு வந்து நான் இறக்கி தரேன்னு சொன்னார். எதுக்கு தெரியுமா? தர்மரே இன்னைய வரைக்கும் கோவப்படாமல் இருந்தீங்களேன்னு. வாழ்க்கையில் 3 முறை கோவப்பட்டாருன்னு சொன்னார். 2 முறை பீமசேனர் இடத்துல, 17வது நாள் யுத்தத்தின் பொழுது அர்ஜுன பெருமான் கிட்ட, கர்ணனை இன்னுமா நீ கொல்லவில்லை, நீயும் கெட்டாய், உன் காண்டீபமும் கெட்டது. 3வது முறையா கோவப்பட்டார். எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? 108.5 ஆண்டு காலம் வாழ்ந்தார். 3 முறை தான் கோவப்பட்டிருக்கிறார். ஆனால் நாமெல்லாம் மூச்சுக்கு 30 தடவை. எதுக்கெடுத்தாலும் கோவத்தை தவிர நமக்கெல்லாம் என்ன இல்லை, ஒன்றுமே கிடைக்காது. அதனால தான் விஸ்வாமித்திரருக்கு என்ன பண்ணிட்டார்? வசிஷ்டர் வந்து கொடுக்க மறுத்துட்டார். எதை கொடுக்க மறுத்தார்? பிரம்மரிஷி என்கின்ற பட்டத்தை கொடுக்க மறுத்துட்டார். மறுபடியும் பார்த்தார், போய் தவம் பண்ணுறார். மறுபடியும் தவம் செய்கிற பொழுது வசிஷ்டரிடத்தில் அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன், அயோத்தியா ஆளக்கூடிய மன்னர் திரிசங்கு என்பது அவருடைய பெயர். திரிசங்கு யாருடைய அப்பான்னு யாருக்காவது தெரியுமா? திரிசங்கு அதாவது ராம அவதாரத்தில் சூரியனுடைய வம்சத்தில் பிறந்தவர் திரிசங்கு. தெரியல? சரி, நாளைக்காவது தெரிஞ்சிட்டு வாங்க. நான் நாளைக்கு வரைக்கும் அதை ரகசியமாகவே வச்சிருக்கிறேன். இறைவனுடைய கருணையினால் இப்போ திரிசங்கு போய் வசிஷ்டர்கிட்ட போய் கேட்டார், சுவாமி, பூலோகத்திலிருந்து நான் இந்த உடம்போடு சொர்க்கம் போக வேண்டும் அப்படின்னு கேட்டார். பூலோகத்தில் இருந்து பிறந்த மேனியோடு மனித சொரூபத்தில் நான் சொர்க்கம் போகணும். அப்படி மனித சொரூபத்தில் சொர்க்கம் போனவர் யார்? யாருக்காவது தெரியுமா? தர்மராஜா. நம்ம இருக்கிறாங்களே நம்ம இதில், அவங்கெல்லாம் போயிட்டு ரிட்டன் வந்துட்டு இங்கே முக்தி அடைஞ்சவங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள். யார் அவர்? வெள்ளை யானை வந்து அழைச்சிட்டு போனது. யாரை அழைச்சிட்டு போச்சு? சுந்தரமூர்த்தி சுவாமிகள். உயிரோட சொர்க்கம் போன மகான், உயிரோட திருக்கைலாயத்திற்கு எழுந்தருளிய ஒரு பெருமான். யார் அவர்? 63 நாயன்மார்களில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உயிரோட எங்கே போனார்? திருக்கைலாயம் போனார். தர்மராஜா என்று சொல்லக்கூடியவர் ஒருவர் மட்டும்தான் உயிரோட சொர்க்கம் போன மகான். யார் பேரு? சொர்க்கம் போனவர். ஏன்? எல்லா ஜீவன்களையும் தன் உயிர் போல பாவித்தார். எல்லா ஜீவன்களையும். இப்போ திரிசங்கு கேட்கிறார் வசிஷ்டர்கிட்ட, நானும் உயிரோட சொர்க்கம் போகணும். அதுவும் எப்படி? இந்த மனித சொரூபத்தில் சொர்க்கம் போகணும். ஏன் நாம் எல்லாம் மனித சொரூபத்தில் சொர்க்கம் போவதில்லை தெரியுமா யாருக்காவது? அங்கே போய் நம்மால் சும்மா இருக்க முடியாது. அதாவது அதுக்கு சின்ன ஒரு ஷார்ட்டாக கதை சொல்லிடுறேன். என்னென்னா, 108 ஆண்டு காலம் தர்மராஜா வாழ்ந்துட்டார். 6 மாதம் தவம் பண்ணுறாங்க. இந்த 6 மாதம் தவம் பண்ணிட்டு கலியுகம் பிறந்துட்டது. துவாபர யுகம் முடிந்து கலியுகம் பிறக்குது. பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா தர்மராஜா 2 நாளைக்கு முன்னாடி தான் அண்ணன் தம்பிங்க பிரச்சனையில் நிலத்தை அளந்து சீல் வைக்கிறார். காணிக்கல்னு சொல்லுவீங்க தெரியுமா? அந்த காணிக்கல்லை நட்டார். முதல்ல நட்டவர், காணிக்கல் நட்டவர் யாருன்னா தர்மராஜா. இப்போ அந்த காணிக்கல்லை நட்டு முடிச்சிட்டார். அதில் தர்மராஜான்னு சீல் அடிச்சிருக்குது. அப்பா அம்மாவுக்கு ஈமக்கிரியை செய்து கடைசி காலம் வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு தொண்டு செய்தவர் மகன், பெரிய மகன். அதனால் ஒரு 1/2 ஏக்கர் வந்து அவருக்கு சேர்த்து கொடுத்தார். மற்ற பிள்ளைகளுக்கு சமமாக பிரித்து கொடுத்துட்டார். ஒரு 1/2 ஏக்கர் மட்டும் மூத்தவருக்கு பிரித்து கொடுத்தார். இந்த தம்பி என்ன பண்ணால் காணிக்கல் நட்டுட்டு போயிட்டார்.
மறுநாள் இரவோடு இரவா அந்த காணிக்கல்ல 1/2 ஏக்கர் தள்ளி நட்டிருந்தது இல்லையா, அதை தூக்கிட்டு வந்து இவன் சென்டரில் நட்டான். இப்போ அண்ணனுக்கும் தம்பிக்கும் சம அளவு நிலம். மறுநாள் அண்ணன் அளந்து பார்க்குறார். அளந்தா சமமாகுது 2 பேர் நிலமும். தர்மராஜா கிட்ட போய் முறையிட்டார், சுவாமி நீங்கள் அளந்து கொடுத்த நிலத்தை இரவோடு இரவா யாரோ கல்லை நோண்டி மறுபடியும் காணிக்கல்லை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். தர்மராஜா வச்ச சீலை அடிச்ச சீலை எவன்டா மாற்றி வச்சிருக்கிறது? இந்த லோகத்தில் பூமியில் கலியுகத்தில் இந்த துவாபர யுகத்தில் யார் இருக்கா அப்படின்னு நினைக்கிறார். பார்த்தா இவன் மாற்றி நட்டுருக்கிறான். இவங்கிட்ட போய் கேட்குறார் தர்மர், நீங்கள் தானே சீல் வச்சிங்க, நீங்கள் தானே உங்கள் பேரில் காணிக்கல்ல நட்டீங்க, நானா நட்டேன்? நட்டது நீங்கள், பாகம் எப்படி பிரித்து கொடுத்தீங்களோ எனக்கு என்ன தெரியும்? நீங்கள் இதுதான்ப்பா உன் பாகம், நீங்கள் நான் என் பாகத்தை எடுத்துக்கிட்டேன். நான்லாம் கல்லையும் நடவில்லை ஒன்றும் நடவில்லை. யார்கிட்ட? தர்மராஜா கிட்டேயே எதிர்த்து பேசினார். அப்பதான் சொன்னார் தர்மராஜா, அர்ஜுனா கலியுகம் பிறந்து விட்டது, இனிமேல் நம்ம வேலை இங்கே இல்லை, நம்ம எல்லாம் வாங்க தவத்துக்கு போகலாம். தவத்துக்கு போயாச்சு. 6 மாதம் தவம் பண்ணுறாங்க. தவம் முடிந்த உடனே இப்போ நீங்கள்லாம் போகிறீங்களே கைலை மலை, கைலை மலைக்கு ஏறணும். அந்த பர்வத மலை என்று சொல்லக்கூடிய கைலை மலைக்கு ஏறுறாங்க. சிறிது தொலைவு ஏறிய உடனே பார்த்தீங்கன்னா திரௌபதி சொல்கிறா, சுவாமி கண்ணு இருட்டுகின்றது காது அடைக்கின்றது, கண்ணு இருட்டுது காது அடைக்கின்றது அப்படின்னு சொன்ன 5 தம்பிங்க. தருமர் முன்னாடி, தருமருக்கு பின்னாடி பீமன், பீமனுக்கு பின்னாடி அர்ஜுனர், அர்ஜுனருக்கு பின்னாடி நகலர், நகலருக்கு பின்னாடி சகாதேவர், சகாதேவருக்கு பின்னாடி தான் 5 தேவி யார்? திரௌபதி போனா. இப்போ கண் இருட்டது காது அடைக்கிறதுன்னு சொன்ன உடனே தர்மர் சொல்லிட்டார், தம்பிங்களே யாரும் திரும்பி பார்க்காதீங்க, 5 திருமணம் செய்து கொண்டிருந்தாலும் அந்தம்மா விரும்பினது அர்ஜுனனை, அதனால் அவளுக்கு நம்ம கூட சொர்க்கத்திற்கு வரக்கூடிய எது இல்லை, பிரார்த்தம் இல்லை அப்படின்னா அந்த அம்மா அப்படியே சொல்லிட்டு கீழே விழுந்து இறந்துட்டார். கைலாய பதவி போய் சொர்க்கத்துக்கு போயிட்டான். அதுக்கடுத்து சகாதேவர் சிறிது தொலைவு, அவரும் அதே மாதிரி சொல்கிறார். இவருக்கு என்னென்னா சாஸ்திரத்தில் சிறந்தவன் என்கின்ற கர்வம் இருந்தது. தர்மராஜா சொன்னார், தம்பிங்களே திரும்பி பார்க்காதீங்க. 4 பேரும் திரும்பி பார்க்கல. சகாதேவர் கீழே விழுந்தார், அவரும் கைலாய பதவி சொர்க்க பதவி அடைஞ்சிட்டார். சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நகலர் குதிரை ஏற்றத்தில் சிறந்தவர் என்கின்ற கர்வம் இருந்தது, அதனால் நம்ம கூட வரக்கூடிய பாக்கியம் இல்லை அப்படின்னா அவரும் அதே மாதிரி சொர்க்க பதவி. அடுத்ததாக இருக்கக்கூடிய அர்ஜுன பெருமான் வில்லில் சிறந்தவன், இறைவன் சிவபெருமானிடத்தில் 5 ஆண்டு காலம் தவம் செய்து பாசுபதம் என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தை பெற்ற ஒரே ஒருவன் என்கின்ற கர்வம் அவருக்கு இருந்தது. அதனால் தம்பி பீமா அவருக்கும் நம்ம கூட வரக்கூடிய என்ன இல்லை, பிரார்த்தம் இல்லை அப்படின்னு சொன்னார். அவரும் அண்ணா என்று சொல்லிக்கொண்டே கீழே விழுந்தார், அவரும் இறந்து போனார், சொர்க்கம் போயிட்டார். இப்போ அடுத்ததாக கடைசியாக சொல்கிறார் பீமசேனர், அண்ணா எனக்கும் கண் இருட்டுது காது அடைக்குது, கண் இருட்டது காது அடைக்கிறது. இப்போ சொல்லிக்கிட்டே வருகிற பொழுது, தம்பி உனக்கும் பலசாலி என்கின்ற கர்வம் இருந்தது, நம்மை போன்று கதையில் சிறந்தவர்கள் எவரும் இல்லை என்கின்ற கர்வம் இருந்தது, அதனால் உனக்கும் என் கூட வர பிரார்த்தம் இல்லைன்னு சொல்லிட்டு தர்மர் திரும்பி பார்க்கல, இவரும் கீழே விழுந்தார், சொர்க்கம் அடைந்துட்டார். இப்போ 5 பேர் போயாச்சு. இந்த 6 பேருக்கு பின்னாடி ஒரு நாய் வந்துட்டு இருந்தது. இப்போ இமயமலை கைலாய மலையினுடைய உச்சிக்கு போயாச்சு. இப்போ அந்த சொர்க்கத்திலிருந்து தேர் வருது. தேர் வந்தாச்சு, நிற்குது தேர். அந்த தேரில் போய் குடு 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 குடுன்னு ஓடி போய் இந்த நாய் ஏறி உக்காந்துக்குச்சு. இப்போ நாம் அந்த என்ன சொல்லியிருப்போம், ஏச்சி இறங்கிக்கல, தாலி கட்டிய மனைவி என் கூட வந்தால் அவளுக்கே அந்த பிரார்த்தம் இல்லை, 4 தம்பிங்க கூட பிறந்தவங்க அவங்களுக்கு அந்த பிரார்த்தம் இல்லை, போயும் போயும் நாய்க்கா இறங்கில அப்படி சொல்லியிருப்போமா? அந்த தேரோட்டி சொன்னார், ஐயா உங்களுக்கு தான் சொர்க்கத்தினுடைய தேர், இந்த நாய்க்கு இல்லை. இப்போது ஒன்று அந்த தேரோட்டி கொம்பை எடுத்துட்டு விரட்டி கீழே இறக்கி விடணும், இல்லைன்னா தர்மராஜா இறக்கி விடணும். தர்மராஜா சொல்கிறார், எவ்வளவோ புண்ணியம் செய்தவர்கள் என் மனைவியும் என்னுடைய தம்பிமார்களும், ஆனால் அவங்களுக்கு கிடைக்காத சொர்க்கம் நான் தவத்திற்கு புறப்பட்டதுலேருந்து அந்த நாய் என் கூட வந்தது,
அப்போ நான் என்ன புண்ணியம் செய்தேனோ அந்த புண்ணியம் அந்த நாயும் செஞ்சிருக்கோம் இல்லையா? என் மனைவிக்கு கிடைக்காதது, என் தம்பிகளுக்கு கிடைக்காதது இந்த நாய்க்கு கிடைத்திருக்கிறது. அப்போ அந்த தேர்ல உட்கார்ந்த பொழுதாவது அந்த நாய்க்கு எதனா ஒன்று ஆயிருக்கணும். ஆனால் அந்த நாய் நல்ல நாய் எப்படி திடகாத்திரமா இருக்கணும், அதே மாதிரி அந்த நாயும் திடகாத்திரமா இருக்கு. அப்போ யான் செய்த புண்ணியம் அந்த நாயும் செய்திருக்கணும் இல்லையா? அதனால சொல்றேன், இந்த நாய்க்கு கிடைக்காத சொர்க்கம் அது சொர்க்கமா இருந்தாலும் அது நரகம், நான் வரலன்ட்டார். அப்பதான் அந்த நாயா வந்திருந்தவர் வேற யாரும் இல்லை, யம தர்மராஜா. தர்மராஜாவை சோதிக்கும் பொருட்டு வந்திருந்தார். ஏன், ஒரு நாயா போனா ஒருவேளை இது நாய் தானே அப்படின்னு இறக்கி விட்டு போறானா, இல்லை தர்மத்தின் வழியில் நடந்து கொள்றானா சோதிக்கிறதுக்காக. சரி பார்த்தார், இப்போ நாயா இருந்தவர் மாறிட்டார், உள்ள சொர்க்கத்துக்கு இப்போ உள்ள நுழையிற பொழுது எல்லாம் இருக்கிறாங்க. பார்த்தா திரௌபதி கிடையாது. யார் கிடையாது? திரௌபதி கிடையாது. பாண்டவர்கள் யாரும் கிடையாது. அபிமன்யு கிடையாது. ஆனால் துரியோதனனும் துரியோதனுடைய தம்பிமார்கள் 99 பேரும் சொர்க்கத்தில் உட்காந்துக்கிறான் லைனா. கை தட்டுங்களேன். ஏன் மேடம் போயும் கெட்டவனுக்கு கைத்தட்ட சொல்கிறீங்களேன்னு நினைக்கிறீங்களா? அவன் கலிராஜா. அந்த கதாபாத்திரத்திற்கு யார் வரணும்னு இறைவன் விரும்பினாரோ அந்த கதாபாத்திரத்துக்கு வந்தார். இறைவனே கையேந்தி கேட்கிற பொழுது இறைவன் தான் என்பது தெரிந்திருந்தும் இருக்கும் இடமும் இப்புவியில் நாடு கொடேன்னு சொன்ன வீர திருமகன் அவர் கதாபாத்திரத்துக்கு வந்தார். கலிராஜா என்னென்ன கலியுகத்தில் நடக்கும் என்பதை நடத்தி காட்டினார். அவ்வளவுதான். அது என்ன நடக்குமோ அதை நடத்தி காட்டிட்டார் அவர். அப்படி நடத்தி காட்டுறதுக்காக வந்தவர் அவர் முடிஞ்சது யுத்தத்தில் புறமுதுகு. ஏன்னு கேட்டால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தர்மர் கையேந்தி கேட்டார் கடைசி நிமிஷத்தில், நீ ஏன் நாடாளுறான், நான் உனக்கு இல்லை வேலைக்காரனான். அப்போது இப்போ இருக்கக்கூடியவரன் தான் என்ன சொல்லியிருப்பாங்க, நீ வேலைக்காரனா இரு, நான் நாட்டாளுறேன் சொல்லியிருப்பாங்களா? ஆனால் துரியோதனை முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன். 99 தம்பிமார் இறந்து, நண்பன் இறந்து, குருநாதர் இறந்து, தாத்தா இறந்து, யாரு எல்லாரும் என்னுடைய தாய் மாமன் இறந்து விட்ட பிறகு நீ கொடுக்கக்கூடிய பிச்சை உயிரை வச்சுட்டு நான் வாழ மாட்டேன், முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன். வீர சொர்க்கம் அடைவனு தான் யுத்தத்தில் சொர்க்கம் அடைந்தார் அவர். அதனால் அவருக்கு யுத்த தர்மத்தின் பிரகாரம் சொர்க்கம் கொடுக்கப்பட்டது. எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனால் பாண்டவர்கள் இல்லை. இப்போ தேடுறார் யம தர்மராஜா. அவர் இடத்துக்கு போயிட்டார். அப்போ இவரை சொர்க்கத்தில் விட்டுடுன்னு தேரோட்டிக்கிட்ட சொல்லிட்டு அவர் இடத்துக்கு போயிட்டார். இப்போ தேரோட்டிக்கிட்ட தர்மராஜா கேட்குறார். என்ன கேட்டார்? ஏன் என் பாண்டவர்களுக்கு, என் மனைவி திரௌபதிக்கு, அபிமன்யுவுக்கு எங்கே சொர்க்கம்னார்? சொர்க்கத்தின் எல்லை முடிவு வரைக்கும் போயாச்சு, சொர்க்கம் பார்க்கல, அங்கே யாரும் இல்லை. ஐயா இதில் இருந்து நரகம்னார். விடுறா தேரன்னார். நரகத்தின் எல்லைக்கும் போயிட்டார். அப்பயும் யார் இல்லை? பாண்டவர்கள் இல்லை, திரௌபதி இல்லை. தேரு திருப்புன்னார். திரும்புது தேரு. ஐயா இதுக்கப்புறம் இல்லை, உங்களுக்கு இடம் சொர்க்கத்திலேன்னார் தேரோட்டி. அப்போ சொல்கிறார், அப்போ ஒரு குரல் கேட்குது, சுவாமி நான் தான் சுவாமி திரௌபதி பேசுகிறேன், சுவாமி நீங்கள் இங்கிருந்து போயிடாதீங்கோ, நீங்கள் வந்ததற்கு பிறகுதான் இங்கு கஸ்தூரி வாசனை, ஜவ்வாது வாசனை, சந்தன வாசனை வீசுகிறது. இப்போதான் வீசுது, இதுவரைக்கும் பிண வாடையும் உதிர வாடையும் வீசியது சுவாமி, அதனால் நீங்கள் போகாதீங்கோன்னா. அதுக்கடுத்து அபிமன்யு, அதுக்கடுத்து பீமசேனர், அர்ஜுனர், நகுலர், சகாதேவர் எல்லாரும் சொன்னாங்க. அப்போ தருமர், எங்கேயுமே கோவப்படாத தருமர் அங்கே போய் கோவப்படுறார். என்னன்னு, எவன்டா இங்கே தண்டனை கொடுத்தவன்? பட்ட பகல நட்டாடு சபையில் 13,60,000 அரசர்கள் இருக்கின்ற பொழுது என்ன சூதாட உட்கார வச்சு நாட்டை இழந்து, நகரத்தை இழந்து, பொண்ணை இழந்து, பொருளை இழந்து, தம்பியை இழந்து, தன்னை இழந்து, என் மனைவியும் இழந்து விட்ட பிறகு பட்ட பகல நட்டாடு சபையில், அதுவும் ரஜ சுதை, அந்தம்மா வீட்டு விளக்கு, அப்படி கொண்டு வந்து இருக்கிறவளை சேலையை பிடிச்சி இழுக்க வச்சவனுக்கு சொர்க்கம். எந்த ஒரு பாதகமும் செய்யாமல் இருந்த என் தம்பிக்கும் என் மனைவிக்கும் நரகமா? இங்கே தண்டனை கொடுத்தவன் அவனை கூப்பிடு. அதெல்லாம் எனக்கு தெரியாது சுவாமி, உங்களுக்கு சொர்க்கம் இவர் சொன்னார். சொல்லி முடிச்சு அடுத்த வினாடி பார்த்தார். சரி இப்போ தேரோட்டி கூப்பிட்றார். அதெல்லாம் தெரியாதுங்க, நீங்கள் அங்கே பேசிக்கங்க, நீங்கள் தேரில் ஏறுங்க, இப்போ நான் உங்களை சொர்க்கத்தில் விடணும், இல்லைன்னா ஏன் வேலை போயிடும்னார். நீ போய் யார் தண்டனை கொடுக்குறாங்களோ, யார் சொர்க்கம் கொடுக்குறாங்களோ, யார் நரகம் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட போய் சொல்லு, நான் சொன்னதா சொல்லு. என்னன்னு,
என் தம்பிகளுக்கும் இங்கேயும் சோதிக்கிறார். என்னென்ன? என் தம்பிக்கும் என் மனைவிக்கும், என் தம்பிமார்களுக்கும் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்காத சொர்க்கம் அது எனக்கு நரகம். இந்த நரகமே எனக்கு சொர்க்கம்னார். கை தட்டலாம்ல. இப்போ இருக்கிற வீட்டுக்காரா இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? ஐயோ அங்கே தான் இம்சை தாங்க முடியல, இங்கே வந்துமா அப்படின்னு இருப்பீங்க. உண்மையா இல்லையா? ஆனால் அவர் சொன்னார், தர்மராஜா, நான் பண்ணதெல்லாம் நான் தான் தப்பு பண்ணேன், என் தம்பிமார்களோ என் மனைவியோ கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு சொர்க்கம், அவங்க மட்டும் நரகத்தில் ஏன் கஷ்டப்படணும்? அதனால் பரவாயில்லை, நான் இந்த நரகத்திலே இருந்துக்கிறேன்னார். அப்போ தான் யமதர்மராஜா வந்தவர் ஸ்கிரீனை இழுத்தார். சொர்க்கத்திலேயே நரகம் பார்த்த ஒரு பெருமான் தர்மராஜா, நரகத்திலேயே சொர்க்கம் பார்த்த ஒரு பெருமான் தர்மராஜா. இப்போ அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? திரௌபதி எங்கே உக்காந்துருந்தா தெரியுமா? இந்த துரியோதனனுக்கும் துச்சாதனனுக்கும் நடு சென்டரில் திரௌபதி அம்மா உட்காந்துருக்குறாங்க. இப்போ இந்த காட்சி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பண்ணிப்பாங்க, ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. இவர் தர்மராஜா போனவர், பாவி திரௌபதி எழுந்துருடி. இதுவரைக்கும் வாடி போடின்னு ஒரு நிமிஷம் கூட யார் கூப்பிட்டதில்லை. தர்மராஜா வாம்மா போம்மா அப்படி தான் கூப்பிட்டார். இப்போ இருக்கிற பெண்கள் எல்லாரும், ஆண்கள் எல்லாரும் மா சாப்பாடு ஆயிடுச்சா, ஆனால் சொல்லுவேன் அப்படின்றாங்க. மா காஃபி குடிச்சிட்டு பார்த்துக்கோ. என்ன பெட் காப்பியை பெரும்பாலும் வீட்டுக்காரர் தான் போடுறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆனால் மனைவிமார்கள் என்ன தெரியுமா கூப்பிடுறாங்க? டே குமாரே, மொட்டை மாடியில் துணி காய்து பாரி எடுத்துருவேன். நான் கேட்டேன் அந்த அம்மாவை, ஏம்மா உங்கள் பையனான்னு. இல்லை, எங்கள் வீட்டுக்கார். அவனுக்கு பெண் சமம். அவங்கெல்லாம் அம்மா போடுறாங்க, இவங்கெல்லாம் ஆமாம். ஏன்னா ஆணுக்கு பெண் சமம். டிவி சீரியலை பார்த்து 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 அதில் எல்லா வீட்டுக்காரையும் டே வாடா போடா அப்படி தான் கூப்பிடுறாங்க. அப்படி தான் இவங்களும் அவங்கள கூப்பிட ஆரம்பிச்சுக்கிறாங்க இல்லையா? இப்போல்லாம் பேர் சொல்லி தான் பெரும்பாலும் கூப்பிடுறாங்க. ஒரு காலத்தில் பேர் சொல்லி கணவன்மார்களை அழைத்ததே கிடையாது. இந்த ரேஷன் கார்டு கணக்கெடுக்க வந்தவர் பார்ப்பார், ஏம்மா உங்கள் வீட்டுக்கார் பேர் என்ன? அதான் கோச்சிக்கிட்டு போய் அங்கே நின்னார், அவர் தான் எங்கள் வீட்டுக்கார். பழனிங்கிற பேரை கூட கதையை சொல்லி தான் சொன்னாங்க ஒரு காலத்தில். ஆனால் இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது, நல்ல தலைமையில் அடித்த மாதிரியே கூப்பிட்றாங்க. அதுக்கு விதிவிலக்கு நானே. உங்கள் பேர் என்ன? லதா கதிர்வேல். ஜாயின் பண்ணி தான் சொல்கிறேன். அப்படி சொன்னாதான் தெரியுது. நான் என்ன பண்ணுறது, தெரிய மாட்டேங்குது. அதான் யூடியூப்பில் மகாலிங்கம் போடும்போது கூட பார்த்தீங்கன்னா லதா கதிர்வேல் போட்டால் தான் வருது. வெறும் லதான்னு போட்டாக்கா லதா மங்கேஷ்கர் பாட்டு தான் வருது. உண்மையா இல்லையா? அப்போ சொல்ல வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுறோம் இல்லையா? அது மாதிரி இங்கே மனைவியை பார்த்து முதல்ல சொர்க்கத்தில் கோபப்பட்டார் தர்மராஜா. கோபப்பட்ட அடுத்த வினாடி சொன்னார், சுவாமி ஏன் கோபப்படுகிறீர்கள்? பட்டப்பகலில் உன்னை சேலையை பிடிச்சி இழுக்க சொன்னவன், அவன் இழுத்தவன், அவனுக்கு நடுவில் நீ உட்கார்ந்துருக்கியேன்னார். அப்போ அந்த அம்மா சொன்னா, யார் சேலையை இழுத்தா? ஏன்னா இங்கே நடந்தது எதுவும் அந்த அம்மாவுக்கு சொர்க்கத்தில் நினைவு இல்லை. சொர்க்கத்தில் நினைவு இல்லை. ஆனால் இவர் தர்மராஜா எந்த சொரூபத்தில் போயிருக்கார்? மனித சொரூபத்தில் போயிருக்கிற காரணத்தினால் இங்கு நடந்த அத்தனையும் அவருக்கு எங்கே இருக்கு நினைவு? மேலேயும் அதே நினைவில் இருக்கார். அப்போதான் யமதர்மராஜா வந்து சொன்னார், அது ஆகாச கங்கை, தர்மரே நீங்கள் போய் நீராடி விட்டு வாங்கினார். அந்த ஆகாச கங்கையில் நீராடி விட்டு வந்த உடனே முதல்ல கட்டி அணைத்தது யாரை என்றால் துரியோதனனை கட்டி அணைத்தார். துரியோதனனை கட்டி அணைத்தார். தம்பி நலமானார். அண்ணா நான் நலம், நீங்கள் எப்படி நலம் அப்படின்னு பேசினாங்க. இதுக்காக மட்டும்தான் நம்ம உயிரை இங்கேயே வாங்கிட்டு அங்கே போகிற பொழுது இந்த பூத உடல் மட்டும் அங்கே போகுது. உயிர் வேறொரு உடம்பில், வேறொரு பெயரில், வேறொரு ஊரில், வேறொரு தாய் தந்தையருக்கு, வேறொரு சகோதர சகோதரிகளுக்கு அந்த ஆன்மா போயிடுது. அந்த ஆன்மா செய்யக்கூடிய புண்ணிய பலத்தில் அது எங்கே பிறக்கும், எப்படி பிறக்கும், என்னவாக பிறக்கும்ன்றது நமக்கு தெரியாது. எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன்
எம்பெருமானே இத்தாவர சங்கமத்துள் அப்படிம்பார். யாரு? மாணிக்க வாசக பெருமான். அது மாதிரி உயிரோட ஏன் நமக்கெல்லாம் சொர்க்கம் இல்லை அப்படிங்கிறதுனால சொர்க்கத்துக்கு போனாலும் பகைமை பாராட்டுவோம் என்கின்ற ஒரு காரணம். அந்த அளவுக்கு நாம் எல்லாம் பெரிய நாய்க்கு கிடைக்காத சொர்க்கம் வேணான்னு சொல்லியிருப்போமா? மனைவிக்கு கிடைக்காத சொர்க்கம் வேணான்னு சொல்லியிருப்போமா? தம்பிமார்களுக்கு கிடைக்காத சொர்க்கம் வேணான்னு சொல்லியிருப்போமா? யோசிச்சு பாருங்க. 1/2 ஏக்கர் நிலம் இருந்தாவே 5 வருஷம் கேஸ் நடந்து அடிச்சுக்கிற உலகமாக இருக்கு. போனா போத நம்ம கூட பிறந்தவர் தானே, கொஞ்சம் கூடுதலாக அனுபவிச்சுட்டு போட்டோன்னு விட்டு கொடுத்தாவது போகிறோமா? அதுவும் இல்லையே, இல்லையா? அப்படிப்பட்ட விட்டு கொடுக்காத தன்மையினால தானே நம்ம கஷ்டப்படுறோம். நாம் அத்தனை பேரும் தர்மராஜாவாக இருந்திருப்போமே ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும்? உயிரோட சொர்க்கம் போகலாம். இப்போ திரிசங்கு என்று சொல்லக்கூடிய யாரு? அயோத்தி மன்னன் திரிசங்கு. அவர் கேட்டார், வசிஷ்டர்கிட்ட போய் கேட்டார், தர்மராஜா போல புண்ணியம் பண்ணால் உயிரோட போகலாம், ஆனால் இவர் அந்தளவுக்கு புண்ணியம் பண்ணவரா இல்லை. அதனால சொல்லிட்டார், அப்பா அப்படியெல்லாம் போக முடியாது. உன்ன மாதிரி 100 பேர் வசிஷ்டர் என்னை உயிரோட சொர்க்கம் அனுப்பினார் அப்படின்னா எல்லாரும் வசிஷ்டர் வீட்டு வாசலில் என்ன பண்ணுவாங்க? நாம் ஒரு டைம் ஃப்ளைட் டிக்கெட் போட்டாவது வசிஷ்டருக்கு 10 5 லஞ்சமாக கொடுத்து என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பி வையின்னு கேட்போம். லைனில் நிற்போமா? அதனால் இது தெரிஞ்ச வசிஷ்டர் பார்த்தார், அப்படியெல்லாம் அனுப்ப முடியாதுன்னார். வசிஷ்டருடைய குமாரர்கள் 1000 பேர் இருந்தாங்க. அவங்க கிட்ட போய் திரிசங்கு கேட்டார், என்னை உயிரோட சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு வையும். அவங்க பார்த்தாங்க, சும்மா இவன் உயிரோட போகணும் உயிரோட போகணும், அந்த அளவுக்கு புண்ணியம் செய்யணும் அல்லவா? ஒருத்தருக்கும் பரோபகாரம் இதம் சரீரம், ஈ எறும்புக்கு கூட துரோகம் இழைக்கக்கூடாது. வியாச பகவானுடைய மகன் சுகமுனிவர்னு ஒரு முனிவர் இருந்தார். சுகமுனிவர், அவருக்கு பேரே சுகான்னு பேர். அவருடைய சீடர் தான் வைஷம்பாய முனிவர். அந்த வைஷம்பாய முனிவர் தான் நமக்கு பூமியில் முதல்ல மகாபாரதத்தை எடுத்து சொன்னவர், கேட்டவர் ஜனமேஜயன் வபுஷ்டமைன்னு பேர். இந்த சுகமுனிவரனுடைய சீடர் தான் வைஷம்பாய முனிவர். இப்போ வியாச பகவானுடைய மகன் சுகமுனிவர் இருக்காரு. இந்த ஈ எறும்பு நாய் நரி பல்லி பூரா இருக்கக்கூடிய 84 லட்ச யோனி பேதத்தையும் தன் உயிர் மாதிரி பார்ப்பாராம். கீழே நடந்து போகும்போது ஒரு ஜீவன் இருந்ததுன்னா அந்த ஜீவனை எடுத்து கையில் எடுத்து ஒரு ஓரமாக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் காலே வைப்பாராம். எல்லா உயிரையும் தன் உயிர் போல பாவிப்பாராம். அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? வியாச பகவான் சுகா அப்படின்னு கூப்பிடுவாராம். ஏன்னு இவர் கேட்பாராம். யாரு? என்னன்னு கேட்பாராம், இல்லைன்னா ஏன்னு கேட்பாராம். 84 லட்ச யோனி பேதமோ ஏன்னு கேட்குமா? யோசிச்சு பாருங்க. அப்படியும் ஒரு மகான் வாழ்ந்திருக்கிறார், அப்படியும் ஒரு மகான் வாழ்ந்திருக்கிறார். அப்போ சுகமுனிவரை போல, அவருக்கு பேரே சுகமுனிவர். அவருக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு தெரியுமா? எல்லா உயிரும் சுகமாக வாழ வேண்டும் என்று தன் உயிரை அப்படி எல்லா உயிரையும் சுகமாக வாழ வச்சாராம். எல்லா உயிரையும் சுகமாக வாழ வைத்ததனால அவருக்கு சுகமுனிவர்னு பேர். அப்படிப்பட்ட ஒரு மகான் இருந்தார். அப்போ ஒருவர் உயிரோட சொர்க்கம் போனால் மகானாக இருக்கணும். இப்போவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மகான்கள் ஜீவ சமாதி அடைகிறாங்க தெரியுமா? தன் உடம்பை என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 அடி 7 அடி 9 அடி பள்ளத்தில் நோண்டிட்டு அப்படியே உட்கார்ந்து தன் பிராணன் என்று சொல்லக்கூடியதை மூச்சை அடக்கி இறைவன் பால் அப்படியே ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லக்கூடியது அடைவார்கள். அது மாதிரி அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் புண்ணியம் செய்தவர்கள் இல்லை இல்லையா? அதனால் திரிசங்குவுக்கு வசிஷ்டர் கொடுக்க மாட்டேன்னார். அவருடைய பிள்ளைகளும் தர மறுத்துட்டாங்க. அவ்வளவு புண்ணியம் செய்யலை, அதனால் உங்களுக்கு அது இல்லைன்னாங்க. உடனே பார்த்தார், நீங்கள்லாம் தரலன்னு சொன்ன உடனே பார்த்தார், இவர் மீண்டும் மீண்டும் அவர்களை தொந்தரவு செய்ததனால சண்டாளனாக போக கடவது சபிச்சிட்டாங்க. சண்டாளனாக போக கடவது என்கின்ற ஒரு சாபத்தை கொடுத்து விட்டார்கள். இப்போ அந்த சாபம் ஏற்பட்ட அடுத்த வினாடி பார்த்தா அவருடைய மேனி முழுவதும் கருத்து போச்சு. மேனி முழுவதும் கருத்து போச்சு, உடம்பெல்லாம் கருகி போனது. அது மட்டும் இல்லை, அவரை அந்த அயோத்தி நாட்டுக்கே யார் என்று தெரியாது. அவரே போகிறார், அரசவைக்கு போகிறார். போனால்
அவரை எல்லாரும் அடித்து துரத்துனாங்க. யாரோ சண்டாளன் வந்து விட்டான்னு, பைத்தியக்காரன் வந்துட்டான்னு சொல்லி அடித்து துரத்தினாங்க. இவர் சொல்கிறார், நான் தான் திரிசங்கு, நான் தான் திரிசங்குன்றார். ஒருவர் கூட நம்பலை. அப்போ எந்த அளவுக்கு அவருடைய அடையாளம் மாறி இருக்குன்னு பாருங்க. அந்த அளவுக்கு மாறி போனது. மாறி போனவர் பார்த்தார், நேராக வசிஷ்டருக்கு ஆப்போசிட்டில் யார் இப்போ தவம் பண்ணுறது? இவர் தான், விஸ்வாமித்திரர் தான் தவம் பண்ணுறார். இப்போ அவர்கிட்ட வந்தார் திரிசங்கு. வந்த உடனே பார்த்தார், கண்டுபிடிச்சிட்டார், நீ திரிசங்கு தானே? ஆமாம் சுவாமி, என் அடையாளத்தில் யாருமே என்னை கண்டுபிடிக்க முடியவில்லை, தாங்கள் மட்டும் என்னை கண்டுபிடித்து விட்டீர்களே சுவாமி அப்படின்னார். நீங்கள் விஸ்வாமித்திரர் தானே? ஆமாம். ஆமாம், ஏன் இப்படி ஆனாய்? சுவாமி, நான் அந்த வசிஷ்டர்கிட்ட போய் கேட்டேன், என்னை உயிரோடு சொர்க்கம் போக வைக்கணும்னு கேட்டேன். அதற்கு அவர்கள் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அவர்கள் பிள்ளைகளிடத்தில் போய் நான் கேட்டேன். அவர்கள் என்னை இப்படி சாபம் கொடுத்து சண்டாளனாக ஆக்கிவிட்டார்கள். அகோர உருவத்தை எனக்கு கொடுத்து விட்டார்கள். அப்படியானால் நான் உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன். மறுபடியும் தவம் பண்ணு. மறுபடியும் அந்த தவத்தினுடைய வலிமையினால சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சொர்க்கத்திற்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அந்த சொர்க்கத்திற்கு அனுப்பி வைக்கிற தவத்தினுடைய வலிமையினால அவருடைய உருவத்தை மாற்றி சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. அங்கே இருக்கக்கூடிய 33 கோடி தேவர்கள் தலைகீழாக பூமிக்கு இவரை திருப்பி அனுப்பிட்டாங்க. அப்பதான் நடுவில் பூமியும் அல்லாது, எங்க மேலே சொர்க்கமும் அல்லாது, நடுவில் ஒரு உலகத்தை, சொர்க்கத்தை யார் படைச்சது? விஸ்வாமித்திரர் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய தவ வலிமையினால் சொர்க்கம் என்று சொல்லக்கூடியதை பூமியிலும் அல்லாது சொர்க்கத்திலும் அல்லாது நடுவில் ஒரு சொர்க்கத்தை உற்பத்தி பண்ணார். அந்த சொர்க்கத்தினுடைய திருப்பெயர் திரிசங்கு சொர்க்கம். இவ்வளவு எங்கடா கிடைச்சதுன்னா, இந்த புஷ்கரம் என்று சொல்லக்கூடிய, எங்கே கிடைச்சது? புஷ்கரம்னு சொல்லக்கூடிய இந்த தலத்தில் தவம் செய்ததனால தான் யாருக்கு கிடைச்சது? சொர்க்கம் அதிபதி யாரு? திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாள். அந்த பெருமாளுக்கு நாயகிகள் யாரு? 8 லட்சுமி. அந்த 8 லட்சுமிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு என்ன பேரு? சொர்க்கம்னு பேரு. அந்த சொர்க்கத்தை தவத்தின் மூலியமாக யாருக்கு கொடுத்தாரு? திரிசங்கு என்று சொல்லக்கூடியவருக்கு கொடுத்தார். அப்பொழுதுதான் 33 கோடி தேவர்கள் வந்து இந்த விஸ்வாமித்திரரை பணிந்து, சுவாமி நீங்கள் இப்படி ஒரு சொர்க்கத்தை ஏற்படுத்தி, ஏன்னா விஸ்வாமித்திரர் சாதாரணமானவர்னு 33 கோடி தேவர்கள் நினைச்சாங்க. ஆனால் இவரால் ஒரு சொர்க்கத்தையே ஏற்படுத்த முடியும் என்பது எதனால் ஏற்படுத்த முடிஞ்சது? தவத்தினுடைய வலிமையினால் ஏற்படுத்த முடிஞ்சது. அப்படி தவத்தினுடைய வலிமையினால அந்த சொர்க்கம் அமைத்த உடனே திரிசங்குவுக்கு நாங்கள் இடம் கொடுக்கின்றோம்னு சொல்லி நட்சத்திரத்தில் ஒருத்தராக அவரை மாற்றிவிட்டார்கள். யாரு? 33 கோடி தேவர்கள். இப்போ 33 கோடி தேவர்கள் என்ன பண்ணாங்க? சுவாமி, இந்த சொர்க்கத்தை வேற உலகத்தையும் படைக்கிறேன்னார். அப்போ தான் சொல்லிட்டாங்க, வேண்டாம் சுவாமி, இந்த சொர்க்கம் படைத்ததற்கே போதுமானது. நீங்கள் என்ன இப்போ அவருக்கு சொர்க்கம் கொடுக்கணும் தானே? நாங்கள் சொர்க்கமும் தரோம், இல்லைன்னா நட்சத்திர கூட்டத்தில் அவரை ஒரு இடத்துல நாங்கள் நட்சத்திரமாக்கி வானுலகத்தை தினமும் ஆளும்படியாக அவரை நாங்கள் செய்து விடுகிறோம்னு சொல்லி நட்சத்திரமாக ஆக்கினார். அப்படி திரிசங்கு என்று சொல்லக்கூடியவரை தன்னுடைய தவ வலிமையினால் பூமிக்கும் அல்லாத ஆகாயத்திலும் இல்லாமல் நடுவில் ஒரு சொர்க்கத்தை ஏற்படுத்தி அந்த உலகத்திற்கு திரிசங்கு உலகம் என்கின்ற சொர்க்கம் என்கின்ற ஒரு பெயரை வச்சு இந்த புஷ்கரம் என்கின்ற தலத்தில்தான் யார் செய்தது? விஸ்வாமித்திரர் என்று முனிவர் பெருமான் செய்தார். அப்பேற்பட்ட ஒரு இடம் எது? புதிய ஒரு சொர்க்கம் படைக்கப்பட்ட இடம் எது? இந்த புஷ்கரம் என்று சொல்லக்கூடியது. அதனால் இதனுடைய பெருமை என்று சொல்லக்கூடியது என்ன பெரிய கதை. அதனால்
இதனுடைய புஷ்கரம் என்று சொல்லக்கூடிய கதையினுடையது நாளையும் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சி நாளைய தினத்தில் ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடிய ஆருத்ராவினுடைய பெருமையும் இந்த புஷ்கரம் என்று சொல்லக்கூடிய 32வது தலத்தினுடைய சிறப்புகளையும் நாளை தொடரும் என்பதை கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் எப்படி விஸ்வாமுத்திரருக்கு தவ வலிமையினால் கிடைச்சதோ இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் ஆலய உளவார தொண்டு சீர்திருத்த கூட்டத்தினுடைய இந்த சைதை மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.